எனதருமை மாணவ செல்வங்களே, ஜெயிப்பது நிஜம் என்ற நிகழ்ச்சியில் இன்று 4ஆம் நாள் நம்முடன் கணிதம் தொடர்பான சந்தேகங்கள் மற்றும் கணிதத்தில் அதிக மதிப்பெண் பெறுவது எப்படி என்பதை விளக்குவதற்காக நம்முடைய சிறப்பு விருந்தினர் அவர்கள் இணைந்திருக்கின்றார்கள். இப்பொழுது நம் சிறப்பு விருந்தினரை வேதியியல் துறை பேராசிரியர், நேஷனல் பொறியியல் கல்லூரியினுடைய வேதியியல் துறை பேராசிரியர் தம்பா அவர்கள் அறிமுகம் செய்து வைப்பார்கள். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். முதலில் நமது ஜெயிப்பது நிஜம் எனும் பொதுத் தேர்வினை எதிர்கொள்ளும் 10ஆம் வகுப்பு மாணவ மாணவிகளுக்கான இந்த சிறப்பு நிகழ்ச்சியில் தொடர்ந்து 4வது ஆண்டாக கலந்து கொண்டு சிறப்பிக்கக்கூடிய அனைத்து மாணவ செல்வங்களுக்கும் கல்லூரியின் சார்பாகவும் உங்களது பள்ளியின் சார்பாகவும் எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்று நாம் கணித பாடத்தில் 100க்கு 100 மதிப்பெண்கள் பெறுவது எப்படி, மேலும் கணித பாடத்தில் தேர்வுக்கு தயாராகும் போது நாம் நினைவில் கொள்ள வேண்டியவை என்னென்ன என்பது குறித்து நம்மிடையே மிகவும் ஆழமாக விவாதிக்க, உங்களுக்கு ஏற்படும் ஐயங்கள், சந்தேகங்கள் என எல்லாவற்றையும் தீர்த்து வைப்பதற்காக நம்மிடையே இங்கு இணைந்திருப்பது அன்பிற்குரிய ஆசிரியர் இயேசுராஜ் அவர்கள். அவர் இந்த பள்ளி மாணவ மாணவிகளிடையே 30 வருடங்களுக்கும் மேலாக தன்னுடைய கல்வி பணி ஆற்றி வருகிறார்கள். ஆழ்ந்த அனுபவம் வாய்ந்தவர், மாணவர் நலனில் பெரிதும் அக்கறை கொண்டவர். சிறப்புமிகு பேராசிரியரை இத்தகைய சிறப்புமிகு தருணத்தில் உங்களிடையே அறிமுகப்படுத்துவதில் மிகுந்த மனமகிழ்ச்சி அடைகிறேன். தற்போது நிகழ்ச்சி துவங்குகிறது. ஐயா வணக்கம். அன்பார்ந்த மாணவ மணிகளே, உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்கிறது மத்திய அரசு மற்றும் மாநில அரசு அங்கீகாரம் பெற்ற தனியார் மற்றும் ஆங்கில பள்ளி பிள்ளைகளுக்கு மட்டும்தான் இந்த இணைய வழி சேவைகள் போய் அவங்க பள்ளியின் மூலமாகவோ நிர்வாகத்தின் மூலமாகவோ சேரும். அப்போ அரசு பள்ளி மாணவர்களுக்கு இப்போ நீட் பயிற்சி நம்ம அரசு நடத்திக்கிட்டு இருக்காங்க. 10ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு கடந்த வருடம் வரை நமது பொறியியல் கல்வியை சேர்ந்த நிர்வாகம் மற்றும் பேராசிரியர்கள் அனைவரும் சேர்ந்து 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு மட்டும்தான் இந்த நிகழ்ச்சியை நடத்திக்கிட்டு இருந்தாங்க. இப்போ முதலா 10ஆம் வகுப்பு மாணவர்களுக்கும் நடத்தணும் அப்படிங்கிறத நிர்வாகத்தில் முடிவு பண்ணி நமது நிர்வாகி மற்றும் துறை பேராசிரியர்கள், முதல்வர், இயக்குனர் அனைவருமே ஒரு ஆலோசனை பண்ணி இந்த மாதிரி ஒரு ஏற்பாடை பண்ணியிருக்காங்க. அதில் எங்களை மாதிரி ஒரு கணித ஆசிரியர்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது. அப்போ நம்ம இந்த எந்த சந்தர்ப்பத்தில் இந்த இதை நீங்கள் கலந்துக்கிறங்க அப்படிங்கிறது தான் மெயின். என்னுடைய டாப்பிக்கே அதை தான் நான் சொல்ல போகிறேன். என்னன்னா, மார்ச் 16ஆம் தேதியோட நீங்கள் பள்ளியிலிருந்து அவ்வளோ பேரும் 10ஆம் வகுப்பு மாணவர்கள் வெளியே வந்துட்டங்க. 17, 18க்கு பிறகு கம்ப்ளீட்டாக அரசு 144 லாக்டவுன். அந்த 144 லாக்டவுன்ல இருந்து போன வாரம் ஜூன் 15ஆம் தேதி தேர்வுன்னு சொன்னது வர எத்தனை பேர் புத்தகத்தை நீங்கள் எடுத்தங்க எடுக்கலைங்கிறது யாருக்குமே தெரியாது. பெற்றோர்கள் சொன்னாலும் நீ கேட்க மாட்ட. ஆனால் ஒரு குறுகிய காலம் உனக்கு மீள்பார்வை திருப்புதலுக்கு ஒரு குறுகிய காலம் தான் இருக்கு. அந்த குறுகிய காலத்துல நீ கணிதத்தை எப்படி படிக்கணும், உங்களுக்கு ஆசிரியர்கள் நீ இணைப்பில் இருக்கக்கூடிய அனைத்து மாணவர்களுடைய கணித ஆசிரியர்கள் மற்றும் தலைமை ஆசிரியர்கள் எனக்கும் நன்று பரிச்சயமானவர்கள் தான். நீ இணைப்பில் இருக்கக்கூடிய அவ்வளவு பேருடைய யாரும் கணித ஆசிரியர் எந்த ஸ்கூல்னு சொன்னா நான் ஆளு தெரியும். பெரும்பாலும் ஒரு 4 பேர் இருக்காங்கன்னா 4 பேர்ல 3 பேரை தெரியும், என்னையும் தெரிஞ்சிருப்பாங்க. நான் எதுக்கு சொல்ல வரேன் அப்படின்னா, உங்களுக்கு ஜூன் மாசத்திலிருந்து மார்ச் 16ஆம் தேதி வரை திருப்புதல் பாடத்திற்குரிய சந்தேகங்கள் 2 திருப்புதல் பயிற்சி அவ்வளவையும் நடத்தி உனக்கு என்னென்ன செய்யணும், நீ எப்படி எப்படி படிக்கணும் அப்படிங்கிற விவரம் சொல்லியிருப்பாங்க. அவங்க சொல்லாததை நான் சொல்ல போறது இல்லை. ஆனா நான் சொல்றது உனக்கு ஒரு இன்னோவேட்டிவா இருக்கும். கடைசி நேரம் உனக்கு நீ எப்படி எப்படியெல்லாம் எந்தெந்த சாப்டர்லாம் உனக்கு நீ பார்க்கணும், எந்தெந்த சாப்டர்ல இருந்தெல்லாம் நான் இப்போ பெற்றோர் ஆசிரியர்கள் கழகம் மூலமாக வெளியிடப்பட்ட புத்தகத்தில் உள்ள 6 கொஸ்டின்ஸ்லையும் எப்படி கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத நான் ஒரு அனலைஸ் பண்ணியிருக்கேன். அதை நான் உனக்கு அப்படியே சொல்லிக்கிட்டே வருவேன், நீ கவனிச்சுக்கிட்டே வா. என்ன முதல்ல நம்ம
கல்லூரி நிர்வாகத்திற்கும் இயக்குனர் அவர்களுக்கும் இந்த மாதிரி ஒரு ஏற்பாடு செய்த முதல்வர் மற்றும் துறை பேராசிரியர்கள் தொழில்நுட்ப உதவியாளர் அனைவருக்கும் நம்ம வந்து மாணவ மணிகள் சார்பாகவும் அனைத்து பள்ளி தலைமை ஆசிரியர்கள் சார்பாகவும் எனது இனத்தைச் சேர்ந்த கணித ஆசிரியர்கள் சார்பாகவும் உங்களுக்கு வந்து மனமாற நம்ம வந்து நன்றியை சொல்லிக்கிடுவோம். அதுக்கப்புறம் வந்து நம்ம எதற்குள்ள நுழைவோம். உனக்கு வந்து என்ன டவுட்னாலும் சரி உன்னுடைய சந்தேகத்தை கொஸ்டின் நம்பர் பயிற்சி எடுத்துக்காட்டாக இருந்தால் எடுத்துக்காட்டு நம்பர் சொல்லலாம். அது ஆங்கில வழியாக இருந்தாலும் சரி தமிழ் வழியாக இருந்தாலும் சரி எடுத்துக்காட்டு எல்லாம் ஒன்று தான், பயிற்சி ஒன்று தான். யூனிட் எக்ஸசைஸ் நான் மீள்பார்வை பயிற்சி இதில் நீ எதை கேட்டாலும் உனக்கு உடனே வீடியோவில் அப்லோட் பண்ணி நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ ஒன்றும் இல்லை, அடுத்து ஒரு வாய்ப்பு வரும் நமக்கு 13ஆம் தேதி ஒன்று இதே மாதிரி கணிதத்துக்கு ஒரு 1.5 மணி நேரம் இருக்குது. அப்போ நம்ம என்ன செஞ்சுக்கலாம், பயன்படுத்தி கொள்ளலாம். சரியா? இப்போ வந்து முதல்ல வந்து நீ வந்து இப்போ கணிதத்துக்குள்ள வார எல்லா வீட்லையும் வந்து உனக்கு மீள்பார்வை பண்ற அளவுக்கோ திரும்ப நீ ரிவிஷன் பண்ற அளவுக்கோ உனக்கு வந்து பெற்றோருடைய ஒத்துழைப்பு இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. எல்லா பேரண்ட்ஸும் படிச்சவங்க, எல்லாரும் கணிதம் தெரிஞ்சவங்க, எல்லாரும் தமிழ் தெரிஞ்சவங்கன்னு இருக்க முடியாது. நான் எதுக்கு சொல்ல வரேன் அப்படின்னா, இப்போ இருக்கிற சிச்சுவேஷன்ல வேர்ல்டு லெவல்ல வந்து பொருளாதாரம் மற்றும் வேலை வாய்ப்பு எந்த அளவுக்கு இருக்கோ அதை நோக்கி தான் இனிமேல் நீ போகணும். அதுதான் மெயின். அதை தெரிஞ்சுக்கோ முதல்ல. அப்படின்னா என்ன செய்யணும் அப்படின்னா, இப்போ வேற ஒன்றும் கிடையாது, ரொம்ப சிம்பிளா ஒரு உனக்கு புரியுற மாதிரி நான் சொல்றேன். ஒரு காடு இருக்கு, ஒரு காட்டுக்குள்ள வந்து ஒரு புலி மான் இருக்கு. மான் வந்து காலையில எந்திரிச்ச உடனே ஒரு புலி விரட்டுதுன்னா அதை பாதுகாத்துக்கிறதுக்கு அது தப்பிச்சு ஓடணும். புலிக்கு வந்து அதுக்கு உணவு வேணும் அப்படின்னா அதை விரட்டி தான் ஆகணும். அதே மாதிரிதான் இப்போ உங்களுடைய லைஃப், எல்லாருடைய வாழ்க்கையும் அதே இதுல தான் இருக்கு. நம்ம பிறந்தாச்சு, வாழ்ந்துகிட்டு இருக்கோம். அம்மா அப்பா எங்களை மாதிரி ஆட்களுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 70% வாழ்க்கை வந்து முடிஞ்சு போச்சு. இனிமேல் வருங்காலங்களில் நாங்க எப்படி இருப்போங்கிறத விட நீங்கள் எதிர்காலத்துல நீங்க எப்படி இருக்கணும். அது வந்து நம்ம கிராமப்புற பள்ளி மாணவர்களுக்கு வந்து என்னன்னா எல்லா விவரமும் தெரியும், ஆனால் வந்து எதிர்காலத்தை பத்தி யோசிக்கவே மாட்டாங்க. நல்ல ஆரோக்கியம் இருக்கும், ஆனால் தன்னம்பிக்கை இருக்கும், ஆனா முயற்சி மட்டும் ரொம்ப குறைய. அந்த முயற்சிக்கு நீ என்ன செய்யணும் அப்படின்னா, இனிமேல் வந்து இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சிகள் வரும்போது நம்ம சார் என்ன சொல்றாங்க, தமிழ் ஆசிரியர் என்ன சொன்னாங்க, ஆங்கில ஆசிரியர்கள் என்ன சொன்னாங்க, கணித ஆசிரியர் என்ன சொன்னாங்க, லைஃப் வந்து நீங்க வந்து பாடம் படிக்கிறது மட்டும் வாழ்க்கைன்னு நினைக்காது. இதுல வந்து மாணவர்களுக்கு நம்ம வந்து 3 விதமா பிரிக்கலாம். எப்படின்னா 35 மார்க் எடுத்தா போதும் அப்படின்னு நினைக்கிறேன் ஒரு வகை, இல்ல 35ல இருந்து ஒரு 50% எடுத்தா போதும்னு நினைக்கிறவங்க 2வது வகை, இல்ல 70% மேலதான் நான் எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறது. ஒவ்வொருத்தருக்கும் உங்களுடைய புரிந்து கொள்ளும் திறன் வந்து 6ஆப்ல இருந்தோ இல்லைன்னா 9ஆப் வரையோ இல்ல 6ஆப்ல இருந்து 10ஆப் வரையோ உங்களுக்கு புரிந்து கொள்ளும் திறனும் மனப்பாட சக்தியும் கொஞ்சம் மாறிக்கிட்டே தான் இருக்கும். ஆனா முயற்சி எடுத்தா நீ வாழ்க்கையில வந்து ஜெயிப்பது நிஜம். அதுதான் மெயின். அதை தெரிஞ்சுக்கோ போது. நான் இப்ப பாடத்தை மட்டும் சொல்றதுக்கு வந்தேன்னு நினைக்காது. இப்ப நீ இப்ப வந்து கலந்து கொண்ட மாணவர்கள் இப்போ வந்து நீ 25 பேரோ 50 பேரோ 100 பேரோ நீ வந்து உன்னுடைய நண்பர்களுக்கு சொல்லணும். நீ வந்து 25 பேர்ல ஒரு 20 பேரோ இல்ல ஒரு ஆளோ 2 பேரோ அடுத்து ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கும் போது நீ முயற்சி கடுமையாக இருந்தால் நிச்சயமா என்ன செய்யலாம், நீ வெற்றி பெறலாம். நான் வந்து 1987 இந்த ஃபீல்டுக்குள்ள வந்தேன். கிட்டத்தட்ட 22 வருஷம் தனியார் பள்ளியில என்னுடைய பணியை முடிச்சிருக்கேன். 13 வருஷமா அரசு பள்ளியில பணியாற்றி கொண்டிருக்கிறேன். இன்னைக்கு இந்த ப்ரோக்ராம் நடத்துறதுக்காக எனக்கு இப்போ 55 வயசு முடிஞ்சு 56 வயசு பிறந்துருச்சு. இந்த ப்ரோக்ராம்ல பிள்ளைகளுக்கு நம்ம என்ன சொல்லணும், என்ன ப்ரிப்பேர் பண்ணணுங்கிறதுக்காக இன்னைக்கு காலையில நான் 4 மணிக்கு எந்திரிச்சு அதை தயார் பண்ணி அதை பூராமே ஒரு போர்வையா எடுத்து வச்சிருக்கேன். எவ்வளவோ இப்ப இருக்கிற பிள்ளைங்க வந்து இப்போ கணினியில வந்து எல்லாருமே நீங்க எல்லாம் அட்வான்ஸ். எனக்கு வந்து எதுவுமே தெரியாது, கணினியில வந்து எனக்கு எதுவுமே தெரியாது. ஆனால் நம்ம என்ன யாரார பயன்படுத்திக்கணுங்கிறது எனக்கு தெரியும். அதுதான் மெயின். பார்த்து உன் லைஃப்ல வந்து உன்னுடைய வாழ்க்கையில நீ யாரார பயன்படுத்திக்கணும், எப்படி பயன்படுத்திக்கணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டேன்னா உன்னுடைய வாழ்க்கை வந்து என்ன செய்யும், எதிர்காலம் நிச்சயமாக நன்றாக இருக்கும். ஒரு புலியும் மானும் போல தப்பிக்கிறதுக்கு மான் ஓடுது, உணவுக்காக புலி ஓடுது. இந்த ரெண்டுலையும் போட்டி நடக்கு. ஜெயிக்கிறது யாரா ஒரு ஆளா தான் இருக்கும் கண்டிப்பாக. அத மாதிரி நீ என்ன செய்ய அப்படின்னா என்ன செய்யணுங்கிறத சொல்றேன். இப்போ வந்து ஃபர்ஸ்ட் வந்து முதல்ல வந்து உனக்கு தன்னம்பிக்கை வரணும். பாரு, இப்போ மொத்தத்துல பாடம் வந்து 8 பாடம் இருக்கு. 8 பாடத்துல இந்த வருஷம் வந்து நமக்கு வந்து கொஸ்டின் பேட்டர்ன் புதுசு. என்ன செஞ்சுட்டாங்க அப்படின்னா இயற்கணிதத்துல கொண்டு போய் வந்து வரைபடத்தையும் என்ன அதே மாதிரி 4வது பாடத்துல வந்து வடிவியல்ல கொண்டு போய் நமக்கு வந்து ஜாமெட்ரியும் வச்சிருக்காங்க.
அதை வந்து ரெண்டையும் இந்த கிராஃபையும் ஜாமெண்ட்ரியும் எங்கெங்க கொண்டு போய் வச்சிருக்காங்கிறது இன்னும் நிறைய பையங்களுக்கு தெரியாது. நான் அதை வந்து நல்லா தெரிஞ்சுக்கோ. அதை டீச்சர்ஸ் சொன்னாலும் நீ கவனிக்க மாட்டேன். கிராஃபு ஜாமெண்ட்ரி அப்படின்னா கிராஃப்ல என்ன இருக்கு, ஜாமெண்ட்ரியில என்ன இருக்கு அப்படிங்கிறத நம்ம என்ன செய்வோம் பார்க்குறோம். இப்போ வந்து கிராஃப் எடுத்துக்கிட்டேன்னா கிராஃப்ல 3 டைப் இருக்கு பார்த்து. நான் முதல்ல வந்து அந்த அவுட்லுக் சொல்லிடுறேன். உனக்கு வந்து என்னன்னா என்னென்னலாம் இருக்கு, நீ என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி. ஏன்னா எல்லாம் உங்க ஆசிரியர்கள் சொன்ன விஷயம்தான். இருந்தாலும் வரைபடம் வரைகன்னு மட்டும் இருக்கும் பார்த்து. இப்போ வரைபடம் வரைகன்னா நீ என்ன செய்வ, வரைபடத்தை வரைஞ்சி அதுல வந்து கிராஃப் என்ன செய்வ, புள்ளியை குறிச்சு படத்தை வரைவ. அது ஒரு வகை. ரெண்டாவது என்ன இருக்கு, வரைபடம் வரைந்து தீர்வு காண்கன்னு சொல்லி பரவளையத்துக்கு மட்டும் இருக்கும். இப்போ எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டோம்னா x² + 7x + 12 அப்படின்னு வருதுன்னு வச்சுக்கோ. x² + 7x + 12னா என்ன செய்வேன், நீ வந்து அதுக்கு x²க்கு அட்டவணையை போடுவேன். அட்டவணையை போட்டு அதுக்கு அடுத்து என்ன செய்வேன், அட்டவணையில வந்து ஒவ்வொரு மதிப்பையும் குறிச்சு புள்ளியை குறிச்சு வரைபடம் வரைஞ்சிருவேன். இது ரெண்டாவது முறை. மூன்றாவது என்னன்னா, ஒரு பரவளையம் வரைந்து மற்றொரு சமன்பாட்டிற்கு தீர்வு காண்கன்னு கேட்பாங்க. இப்ப x² + 7x + 12ன்னு கொடுத்துட்டு மேலும் x² + 8x + 15 இவற்றின் தீர்வு காண்க அப்படின்னு கேட்பாங்க. அப்போ நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா, முதல் சமன்பாட்டுக்கு பரவளையம் வரையணும், அதுக்கு அடுத்த சமன்பாட்டு அதுல இருந்து கழிக்கணும். இப்போ வந்து எடுத்துக்காட்டு நீ புக்கை எடுத்துக்கிட்டேன்னா கரெக்டா நான் சொல்றேன் பாரு. பக்கம் புக் எடுத்துக்கோ. என்ன புக் எடுத்துக்கிட்டேன்னா உனக்கு ஈஸியா புரியும். அதுக்கப்புறம் நீ டவுட் கேட்டேன்னா அதை நான் சொல்லித்தரேன். பக்கம் 3.49 எடுத்துக்காட்டு. சார் கேட்க மாட்டேங்குது சார் நீங்க சொல்றது. நான் சொல்றது கேட்க மாட்டேங்கா? கொஞ்சம் இரு. இல்ல இல்ல இங்க வந்து பிரச்சனை இல்லப்பா. மெசேஜ் மட்டும் பண்ணணும்டா. என்ன அங்க 3.49 எடுத்துக்காட்ட பாருமா. புக்கு இருக்கிறவங்க எடுத்துக்கோ. பக்கத்துல நீ புக்கு வச்சிருந்தேன்னா எடுத்துக்காட்டு 3.49. எடுத்துக்காட்டு 3.49 பாரு. y = 2x² வரைபடம் வரைந்து, ஹலோ, y = 2x² வரைபடம் வரைந்து 2x² - x - 6 தீர்வு காண்கன்னு கொடுத்துருக்கா. அப்போ y = 2x²ங்கிறது நம்ம வந்து முதல்ல பரவளையம் வரைகிறோம். பரவளையம் வரைஞ்சிட்டு அந்த y = 2x² நேர் அந்த சமன்பாடு எழுதுற பத்தியா, எழுதி 0 = 2x² - x - 6 அதை கழிக்கிற. அடுத்து நமக்கு கிடைக்கக்கூடிய y = x + 6ங்கிறது வந்து 6ங்கிறது வந்து ஒரு கோட்டின் சமன்பாடு. அதை புரிஞ்சுக்கணும் நீ. அப்ப கோட்டின் சமன்பாடுங்கும் போது ஏதேனும் 2 புள்ளிகள் இருந்தாலே போதும். பார்த்துக்கோ, 2 புள்ளி, ஏதாவது 2 புள்ளி. அங்க வந்து 4 புள்ளி எடுத்திருக்கான். நீ ரொம்ப எல்லாம் கஷ்டப்படாத. ஏதாவது 2 புள்ளி 0, 6, 1, 7 அதை மட்டும் எடுத்துட்டு போட்டேன்னா என்ன செஞ்சிடும், நமக்கு அந்த கோட்டு துண்டு வரைஞ்சிட்டு கோடை வந்து பரவளையத்துல வெட்டுற இடத்துல ஒரு செங்குத்து கோடு வரைய வேண்டும். இங்கிலீஷ் மீடியமா இருந்தா பெர்பெண்டிகுலர் லைன் ஃப்ரம் த எக்ஸ் ஆக்சிஸ். எக்ஸ் ஆக்சிஸ்க்கு ஒரு இன்டர்செக்ட் பண்ண இடத்துல ஒரு பெர்பெண்டிகுலர் லைன் வரைவேன். அது வரையும் போது உனக்கு வந்து என்ன செஞ்சிடும், தீர்வு என்ன செஞ்சிடும், கரெக்டா கிடைச்சிடும். அந்த தீர்வை பாரு, -1.5, இந்த பக்கம் 2.5. சரிதானா? இப்போ நம்ம வந்து கிராஃபை பொறுத்த மட்டும் இந்த 3 மாடல் தான். ஒன்று வந்து வரைபடம் வரைக, ரெண்டாவது வந்து வரைபடம் வரைந்து தீர்வு காண்க, பரவளையம் மட்டும் வரையணும். மூணாவது வந்து வரைபடம் வரைந்து கொடுக்கப்பட்ட மேலும் ஒரு சமன்பாட்டிற்கு தீர்வு காண்க அப்படிங்கிறதா மூணாவது. இப்போ இன்னொன்று என்னன்னா, இப்போ நம்ம இந்த கொஸ்டின் பேட்டர்ன்ல வந்து நம்ம பார்த்ததுல வந்து என்னன்னா 2 ஐடியா நான் சொல்றேன். கிராஃபையும் ஜாமெட்ரியும் முதல்ல கம்ப்ளீட் பண்ணிடணும். இப்போ ஜாமெட்ரியில் எடுத்துக்கிட்டேன்னா ஜாமெட்ரியில் வந்து உங்களுக்கு வந்து என்னென்ன மாடல்லாம் இருக்கு பாரு. ஜாமெட்ரியில் வந்து 3 மாடல் இருக்கு நமக்கு வந்து. எப்படின்னா, முதல்ல வந்து ஒரு சர்வசம முக்கோணம் வரைதல் 1. ரெண்டாவது என்னது, ரெண்டாவது தொடுகோடு வரைதல். அதே மாதிரி இன்னொன்று வந்து என்னன்னா ஒரு முக்கோண வரைதல். முக்கோண வரைதலே 3 மாடல் இருக்கு. ஒவ்வொன்றுலையும் உனக்கு டைப் வந்து வேற வேற விதம் இருக்கு. அப்படிங்கும் போது நீ வந்து என்ன செய்யணும், அதை மெயினா பார்க்கணும். பார்த்துக்கோ. எப்படின்னா, இப்போ வந்து முக்கோண வரைதல் அப்படின்னு சொல்லி சொல்லும் போது முக்கோண வரைதல்ல 3 டைப் இருக்குன்னு நான் சொன்னேன் உங்களுக்கு. என்ன அந்த 3 டைப் என்னென்னங்கிறத பாரு. நீ இருந்து இதுல வந்து இதை பார்க்கலாமா அதை பார்க்கலாமான்னு பார்க்கக்கூடாது. ஏன்னா இந்த பட்டம் வந்து நமக்கு ரெண்டுமே வந்து நீ வந்து பயப்படாத. பெற்றோர் ஆசிரியர் கொஸ்டின்ல வெளியிட்டதுல வந்து 42 முக்கியம்னா கம்பல்சரி, 43, 44 எடுத்துக்கிட்டேன்னா ரெண்டுமே வந்து எப்படின்னா 2 கிராஃப் 2 ஜாமெட்ரியும் தான்
உண்டுன்னு சொல்லி நமக்கு கல்வித்துறை இயக்குனர் வந்து ஏற்கனவே அறிவிச்சிட்டாங்க. அதனால நீ பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. ஏன்னா நமக்கு வந்து முதல் திருப்புதல் தேர்வு, 2வது திருப்புதல் தேர்வு, அரையாண்டு இந்த 3லையும் என்ன மாடல் வந்துச்சோ அந்த மாடலில் தான் கொஸ்டின் வரணும். நீ பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. ரைட் தானா? இப்போ இதில் வந்து நமக்கு வந்து இப்போ ஜாமெட்ரியில் எடுத்துக்கிட்டேன்னா ஃபர்ஸ்ட் டைப் எது? முதல் டைப் வந்து சர்வசம முக்கோண வரைதல். அந்த முக்கோண வரைதல் உனக்கு வந்து ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீ வந்து கரெக்டாக அந்த எடுத்துக்காட்டு நம்பரை சொல்லு. அதை நான் வந்து எப்படி வரையணும் அப்படிங்கிறத என்ன செஞ்சிடறேன் உனக்கு சொல்லி அதை நம்ம வரைஞ்சே காட்டிடலாம். நம்ம இதுலேயே வந்துடும், உனக்கு அப்லோட் பண்ணியே காட்டிடுவேன்னா. இது வந்து எடுத்துக்காட்டு 4.11 எடுத்துக்கோங்க. புஸ்தகம் வச்சிருக்கிறவங்க எடுத்துக்காட்டு 4.11 பாரு. நான் முதல்ல வந்து நான் கிராஃப் ஜாமெட்ரி சொல்கிறேன். அதுக்கப்புறம் வந்து 1 மார்க் கொஸ்டின், 2 மார்க், 5 மார்க்கில் பெற்றோர் ஆசிரியர்கள் மூலமாக வெளியிடப்பட்ட 6 மாடல் கொஸ்டின்லையும் ப்ளூ பிரிண்ட் வந்து எப்படி கேட்டிருக்காங்க, அதை வந்து நீ எந்தெந்த சாப்டர்லாம் தரவா பார்க்கணும் அப்படிங்கிறத நான் வந்து ஃபுல்லாக என்ன செஞ்சிடுவேன் உனக்கு சொல்லிடுவேன். அதுக்கப்புறம் நீங்கள் டவுட் கேட்கறதுக்குன்னு ஒரு டைம் இருக்கும். டவுட் கேட்குற டைமில் உனக்கு வந்து அந்த டவுட்டை என்ன செஞ்சிடலாம் நம்ம வீடியோ மூலமாக போட்டு நான் அதை வந்து உனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். அதுக்கு அடுத்த கிளாஸ்லேயும் நம்ம கண்டினியூவாக என்ன செஞ்சிடலாம், ஓரளவு வந்து நீ எந்தெந்த சாப்டர்லாம் பார்க்கையோ அந்த சாப்டரில் உனக்கு எதெல்லாம் டவுட் இருக்கோ அவ்வளவு என்ன செஞ்சிடலாம் பாருலாம். இப்போ எடுத்துக்காட்டு 4.1 நான் ஒன்று பாரு. 4.11 அதாவது சர்வசமக்கம் 7/4 என்ற விகிதத்தில் ஒரு சர்வசம முக்கோணம் வரைக அப்படின்னா 7, 4 அப்படின்னா முதல்ல பிரிவு வந்து 7 வந்து நீ செஞ்சுக்கிடுவேன், வெட்டிக்கிடுவேன், அப்படித்தானே? அதுக்கு அடுத்து வந்து 7, 4, 4க்கு நேரம் வந்து ஒரு கன்வீனியன்ட் கோணம் எடுத்து ஒரு குறுங்கோணம் எடுத்து ஒரு வில் வெட்டி என்ன செய்வோம், இணை கோடுகள் வரைஞ்சி என்ன செய்வோம், முக்கோணம் வரைவேன். அதுக்கு அடுத்து வந்து 2வது மாடல் வந்து எப்படின்னா இதே இதுல வந்து சர்வசம முக்கோணம் பார்க்குற டைம்ல முதல் 2 மாடல் நல்லா பார்த்துக்கணும். 2வது வந்து ட்ரையாங்கிள் வரைகிறது. ட்ரையாங்கிள் வந்து 3 டைப் சொன்னா, ஒன்று வந்து குத்துக்கோடு, இன்னொன்று வந்து குத்துக்கோடு நீளம் காண்க, நடுக்கோடு கொடுத்துருவாங்க. அப்படிங்கும்போது அந்த 2 வித்தியாசம் தெரிஞ்சுக்கணும் நீ. ஆனா முக்கோணத்துல வந்து நீ என்னன்னா முதல்ல வந்து ஒரு அடிக்கோடு இட்டு அது கொடுக்கப்பட்ட கோணம் என்ன உச்சி கோணத்தை வந்து கீழே எடுப்பேன். கீழே எடுத்துட்டு வட்டம் போடுறது வேற. 3க்குமே ஒரே மாடல் தான். அதை நல்லா தெரிஞ்சுக்கும். 3க்குமே ஒரே மாடல் தான். நீ அதில் வந்து எந்த விதமான மாற்றமுமே கிடையாது. அதுக்கப்புறம் குத்துக்கோடா இருந்தால் மைய குத்துக்கோட்டு முதல்ல ஒரு வில் வெட்டுவேன். அதே இதில் நடுக்கோட்டு மையமா இருந்தா வரையப்பட்ட வட்டத்தின் மீது பருதியில ஒரு வில்லை வெட்டி அதுக்கப்புறம் என்ன செய்வேன், செங்குத்து கோடு வரைஞ்சி செங்குத்து கோட்டினுடைய நீளத்தை அளந்து எழுதணும். அதே இதுல என்ன கோண இரு சமவட்டியா இருந்தா நீ என்ன செய்வ, முக்கோணத்துல வந்து அவன் கொடுத்துருக்கிற கோண அளவுல வந்து முதல்ல என்ன செய்வ, முதல்ல அடிப்பக்கம் வரைவ, கோணம் எடுப்ப, வட்டம் வரைவ. அதுக்கு அடுத்து வந்து அந்த பீடியினுடைய நீளம் 6 சென்டிமீட்டர்ல ஒரு வில்லை வெட்டிட்டு நீ வரையக்கூடிய செங்குத்து கோட்ல ஐன்னு ஒண்ணு குறிச்சிருப்ப பாரு. எடுத்துக்காட்டு 4.19 பாரு. எடுத்துக்காட்டு 4.19. ஏன்னா நீ டவுட் கேட்கிற டைம்ல வந்து உனக்கு நான் இது இன்னும் கொஞ்சம் வீடியோல போட்டே எக்ஸ்பிளைன் பண்றேன். இப்போ நீ வந்து புக்கை வச்சுக்கிட்டே பாரு. 4.19 என்ன 6 சென்டிமீட்டர் வில்லையும் அந்த கோணம் ஏயும் என்ன செய்யணும், நம்ம ஜாயின் பண்ணும் போது கோணம் ஏ முதல்ல இருக்காது. நீ வட்டம் வரைஞ்சிருப்ப, 6 சென்டிமீட்டர் வில் வெட்டுவ. அந்த கோண இரு சமவட்டியில் இந்த சின்ன கோட்டு துண்டு இருக்கு பத்தியா, வட்டத்துண்டு. வட்டத்துண்டின் மீது செங்குத்து கோடு எங்க ஐங்கிற இடத்துல வெட்டுது அதையும் 6ஐயும் வச்சுக்கிட்டு என்ன செய்யணும், வட்டத்தின் பருமையில் பெரிய வட்டத்துண்டின் மீது வெட்டுமாறு ஒரு கோடு வரையணும். அது வரையும் போது என்ன செய்யும், ஏங்கிற இடத்துல வெட்டும். வெட்டும் போது என்ன செய்யணும், உனக்கு தேவையான முக்கோணங்கள் என்ன செஞ்சிடும், கிடைச்சிடும். இப்போ இது வந்து 3. 3வது வந்து தொடுகோடு வரையுது. தொடுகோடுல வந்து நமக்கு அதுலயும் 3 டைப் இருக்கு. தொடுகோடுல என்னென்ன டைப்லாம் இருக்கு பாரு. தொடுகோடு வந்து ஒன்று வந்து முதல்ல வட்ட மையத்தை கொண்டு ஒரு தொடுகோடு வரைதல். ரைட்டா, வட்ட மையத்தை கொண்டு ஒரு தொடுகோடு வரைதல். அதுக்கு அடுத்து யூஸ் இந்த எடுத்துக்காட்டு 4.29. அதுக்கு அடுத்தது வந்து என்னன்னா 2வது வந்து அதாவது தொடுகோடு நான் தேற்றத்தை பயன்படுத்தி யூசிங் டேஞ்சன்ட் கார்ட் தியரம். இங்கிலீஷ் மீடியம் இருந்தா அப்படின்னா அதையும் சொல்றேன்னா இங்கிலீஷ் மீடியம் பிள்ளைகள் கவனிச்சுக்கோ. யூசிங் டேஞ்சன்ட் கார்ட் தியரம் எடுத்துக்காட்டு 4.30. முதல்ல வந்து நீயாவே ஒரு குறுங்கோணத்துல ஒரு முக்கோணம் வரைஞ்சுக்கோ. முக்கோணம் வரைஞ்சிட்டு அந்த முக்கோணத்தினுடைய ஏதேனும் ஒரு இடத்துல வந்து என்ன செஞ்சுக்கோ, ஒரு ஏதாவது ஒரு பக்கம் N அல்லது M இந்த 2ல ஏதாவது ஒரு இடத்துல வந்து ஒரு என்ன செய்யணும், ஒரு வட்டத்துண்டு வரையணும், ஒரு செக்டார். அந்த செக்டாரை வச்சுக்கிட்டு எல் மேல வச்சுக்கிட்டு திரும்ப என்ன செய்யணும், ஒரு வட்டத்துண்டு வரைஞ்சி திரும்ப அந்த கோண அளவு இருக்கு வச்சா கோணம் MN L. அது வந்து எல் நம்ம முதல்ல வரைஞ்சிருக்க மாட்டோம். அந்த வட்டத்துண்டுல
இருக்கக்கூடிய கோண அளவை என்ன செய்யணும், காம்பஸ் வச்சு எடுக்கணும். எடுத்துக்கிட்டு என்ன செய்யணும், அதே அளவை வெட்டிட்டு கோட்டு துண்டு என்ன செஞ்சிடலாம், வரைஞ்சிடலாம். அடுத்து மூணாவது வந்து எப்பவும் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் பேர் ஆஃப் டான்ஜென்ட், அதாவது இரு தொடுகோடு, வட்டத்தின் வெளியே உள்ள புள்ளியிலிருந்து இரு தொடுகோடு வரைகன்னு சொல்லி கேட்பாங்க. அப்படி கேட்குற டைம்ல அந்த மாடல் நீ அடிக்கடி பார்த்துருப்ப. இதுல என்னன்னா, விட்டம் கொடுக்கப்பட்டால் ஆரமாக மாத்திக்கணும். முதல்ல 3 சென்டிமீட்டர்ல ஒரு ஆரம் வரைகிற. அதுக்கு அடுத்து வட்டத்தின் மையத்தில் இருந்து, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நிறைய பேர் நீ என்ன மிஸ்டேக் பண்ணுவேன்னா, வட்டத்தின் மையத்திலிருந்து எடுக்க மாட்டேன், வட்டத்திலிருந்து வட்டத்தின் பருவியிலிருந்து என்ன செஞ்சிருவேன், சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் டான்ஜென்ட் அதுல இருந்து 7 சென்டிமீட்டர் எடுப்பேன். அப்ப தப்பாயிரும். அப்ப நீ எங்க இருக்கணும், வட்டத்தின் மையத்திலிருந்து அதே இது அளவை வச்சுக்கிட்டு மீதி 8 சென்டிமீட்டர் கரெக்டா அந்த வட்டத்தின் மையத்திலிருந்து பீங்கிற புள்ளியை குறிச்சுட்டு அதுக்கு வந்து ஒரு பெர்பெண்டிகுலர் பைசெக்டார் என்ன வரையணும், ஒரு கோண இரு சமவெட்டி வரையணும். அதாவது கோட்டு துண்டு வரையணும். என்ன தமிழ்ல வந்து அதுக்கு வந்து மையக்குத்து கோடு அப்படிதானே. அதை வரைஞ்சிட்டு அதை வச்சுக்கிட்டு என்ன செஞ்சணும், ஒரு வட்டம் வரைஞ்சிடணும். நீ வட்டம் வரைஞ்சிட்டேன்னா திரும்ப வந்து அது எந்த இடத்துல வெட்டுதோ அதை இணைச்சி, அதுக்கு வந்து சில நேரங்களில் வந்து உனக்கு என்ன வெரிஃபிகேஷன் கேட்பாங்க. பார்த்துக்கோ, கொடுக்கப்பட்ட கோட்டு துண்டு நீளம் உனக்கு என்ன வருதோ அதை நீ அளந்து எழுது, வேற ஒண்ணுமே வேண்டாம். ஏன்னா வட்டத்தின் ஆரத்திற்கும் அந்த தொடுகோட்டுக்கும் இடையே உள்ள கோண அளவு 90 டிகிரி. அப்படிங்கும்போது ஓபிங்கிறது தான் என்னவா இருக்கும், ஹைபாட்னியூஸ் சைடு. அதுதான் வந்து என்னவா இருக்கும், கர்ணமா இருக்கும். அப்படிங்கிறது ஓபி ஸ்கொயர் மைனஸ் ஓஏ ஸ்கொயர் தான் போடணும். நீ அதை மறந்துடக்கூடாது. அப்படிங்கும்போது என்ன வரும்னா 64 மைனஸ் 9 √55. அதெல்லாம் லாங் ஒரு நீள் வகுத்தல் முறையில் இல்லைன்னா லாங் டிவிஷன் வச்சு நீ வந்து ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிச்சு அதுல ஒரு அளவு இதுல ஒரு அளவு அப்படிலாம் எழுத வேண்டாம். நீ வந்து டைரக்டா அதுல வந்து உனக்கு வையோட்டு பட்டத்துன்னு நீ கரெக்டா தொடுகோடு கரெக்டா வச்சிருந்தேன்னா அந்த 7.4 என்ன செஞ்சிடலாம், அதுல வரைஞ்சிடலாம். அதுக்கடுத்து இப்போ வந்து கிராஃப் ஜாமெட்ரியை தவிர்த்து நம்ம வந்து என்ன செய்ய பார்க்க போறோம் அப்படின்னா, முதல்ல வந்து 3 விதமானு சொன்னேன்னா நீங்க வந்து மொத்தத்துல எப்படின்னா பாஸ் பண்ணா போதும்னே நினைக்காத. ஃபர்ஸ்ட் 3 சாப்டர் அப்புறம் வந்து நிகழ்தகவு, இந்த 3ஐயும் நீ தரவு பண்ணாலே உனக்கு வந்து 70 மார்க் நீ தாராளமா என்ன செஞ்சிடலாம், வாங்கிடலாம். என்ன காரணம் அப்படின்னா, இப்போ வந்து நான் வந்து ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் உனக்கு. என்னன்னா, நமக்கு பிடிஏ கொஸ்டின்ல வந்து நமக்கு கேட்கப்பட்ட ஒவ்வொரு கொஸ்டினையும் நான் என்ன செஞ்சிருக்கேன், ஒரு ப்ளூ பிரிண்ட் உனக்கு போட்டு வச்சிருக்கேன். பார்த்துக்கோ எப்படின்னா, இப்போ பிடிஏ கொஸ்டின்ல வந்து முதல் பாடம், 2வது பாடம், 3வது பாடத்துல கொஸ்டின் 1, கொஸ்டின் 2, கொஸ்டின் 3, கொஸ்டின் 4, கொஸ்டின் 5, கொஸ்டின் 6. அதுக்கப்புறம் வந்து கொஸ்டின் 7 வந்து எதை போட்டிருக்கேன்னா, நமக்கு கடைசியா முடிஞ்ச ஆஃப் இயர்லி கொஸ்டின் வந்து நான் ப்ளூ பிரிண்ட் எடுத்திருக்கேன். பார்த்துக்கோ எப்படின்னா, இந்த இதெல்லாம் நீ பார்க்கும்போது எதுக்காக இது நமக்கு தேவையா அப்படின்னு பார்க்கக்கூடாது. எப்படின்னா வாரு, உறவுகளும் சார்புகளும், ரிலேஷன் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ், ஃபர்ஸ்ட் சாப்டர் முதல் பாடத்துல இருக்கு பத்தியா. அது வந்து 1 மார்க்ல 2 கொஸ்டின், 2 மார்க்ல 2 கொஸ்டின், 5 மார்க்ல 2 கொஸ்டின், 16 மார்க்கு வந்திருக்கு. அதே மாதிரி அந்த ஒவ்வொரு பாடம் 5 கொஸ்டினுக்கு நான் கண்டினியூவா சொல்லிடுறேன் பாரு. அதே மாதிரி 2வது பிடிஏ கொஸ்டின்லையும் 1 மார்க்ல 2, 2 மார்க்ல 2, 5 மார்க்ல 2. உனக்கு வந்து பிடிஏ புக்கு நீ யாரும் வாங்காம இருந்தேன்னா நீ வந்து உன்னுடைய நம்பரை வந்து இங்க வந்து சாருக்கு அனுப்பிடு. நான் வந்து உனக்கு வந்து இந்த பிடிஏ கொஸ்டின்ஸ் வித் சொல்யூஷனோட என்ன செஞ்சிருவேன், சொல்யூஷனோட உனக்கு வந்து உன்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு நான் அனுப்பி வச்சிருவேன். அது உனக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நீ வந்து நம்பரை வந்து சாருக்கு அனுப்பிடணும். சார்ட்ட நான் வந்து அந்த 2ஐயுமே கொடுத்துருவேன். அவங்க வந்து உனக்கு அப்லோட் பண்ணி விட்டுருவாங்க. என்னன்னா, கடைசி டைம்ல வந்து இனிமேல் நீ புக்கை எடுத்து தேடி அதை ரிவிஷன் பண்றதை விட நான் இப்ப சொல்ற யோசனையை கரெக்டா பயன்படுத்திக்கோ. முதல்ல வந்து இந்த 5 நாள் டைம் இருக்கு. நீ தேதி 8, இன்னைக்கு மாலையில இருந்தே வச்சுக்கோ. 8, 9, 10, 11, 12, 13, 14ஆம் தேதி தமிழ் படிப்பேன். இல்லை 13ஆம் தேதியை விட்டுரு, 12ஆம் தேதி வரை டைம் வச்சுக்கோ. 8, 9, 10, 11, 12, 5 நாள். ஒரு நாளைக்கு ஒரு 3 மணி நேரம் அல்லது 2 மணி நேரம் கணிதத்துக்கு ஒதுக்கு. நீ வந்து நான் சொல்ற மெத்தடை அப்படியே ஃபாலோ பண்ணு. உங்க டீச்சர்ஸ் நிறைய யோசனை சொல்லியிருப்பாங்க. அதையும் இதுவும் நான் சொல்றதும் ஒரே கோயின்சைடா தான் இருக்கும். நான் வந்து அவங்க தனித்தனியா கூப்பிட்டு இப்ப சொல்ல முடியாது. அதனால நான் என்ன செய்யறேன், உன்கிட்ட பேசுறேன், அவ்வளவுதான், வேற ஒண்ணுமே இல்லை. நீ இப்போ ஒரு 50 பேர் கேட்க அப்படின்னா இன்னொரு 2 பேருக்கு சொல்லு. அப்போ 100 பேர் சார் இந்த மாதிரி சொன்னாங்க, இதை ஃபாலோ பண்ண சொன்னாங்க அப்படிங்கிற ஒரு யோசனையை என்ன செஞ்சுக்கோ. நீ கடைசி நேரம் பயன்படுத்திக்கோ. அது வந்து உனக்கு பிரயோஜனமா இருக்கு. உறவுகள் சார்புகள் ரிலேஷன் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ்ல வந்து ஃபர்ஸ்ட்ல வந்து 16 மார்க் தான், 2வதுல 1 மார்க் 2 மார்க் 2 2 2 2 தான் எல்லாமே. அதே மாதிரி 3வது பிடிஏ கொஸ்டின்ல எப்படி பார்த்தேன்னா 1 மார்க்ல 2, 2 மார்க்ல 1, 5 மார்க்ல 3 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஏன்னா இதுல வந்து நான் எப்படி எடுத்திருக்கேன் அப்படின்னா, சில நேரங்களில் ஓப்பன் சாய்ஸ்ல வரும். ஓப்பன் சாய்ஸ்னா
நமக்கு வந்து 14, 28, 29 டு 42க்குள்ள 42 கம்பல்சரி. ஓகே சார். ரைட்ப்பா. என்ன இப்போ இதுல வந்து 42 12 ஓப்பன் சாய்ஸ்ல வரும். இல்லைன்னா சில கொஸ்டின்ஸ் எப்படி வரும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் 2ல இருந்து 5 மார்க்கை கேட்டுட்டு அப்புறம் வந்து கட்டாய வினால வந்து என்ன செஞ்சிருவாங்க அப்படின்னா இன்னொரு கொஸ்டினை கேட்டுருவாங்க. அப்படி கேட்குற டைம்ல வந்து இதுல வந்து எப்படின்னா அந்த 6 கொஸ்டின்ல 5 கொஸ்டின் வந்து கட்டாய வினா வந்து தருவிக்கப்பட்ட வினாவா தான் இருக்கு. நல்லா தெரிஞ்சுக்கோ. கிரியேட்டிவ் கொஸ்டின்ஸ் சொல்லி சொல்லுவாங்க. அப்படிங்கும்போது உனக்கு ஓரளவு கொஞ்சம் சப்ஜெக்ட் ரிலேட்டடா தான் இருக்கும். ரொம்ப கஷ்டமாலாம் இருக்கு. அதுலயும் உனக்கு ஏதாவது கொஸ்டின்ஸ் டவுட் இருந்ததுன்னா எனக்கு வந்து அதை மெசேஜ் பண்ணி விடு. நான் உனக்கு அந்த வினாவுக்கும் ஆன்சர் என்ன செஞ்சிருவேன், ஒர்க் அவுட் பண்ணி அப்லோட் பண்ணி விடுவேன். இல்லை அப்படின்னா தருவிக்கப்பட்ட வினாக்கு எனக்கு ஆன்சர் எல்லாமே வச்சிருக்கிறேன். அதையும் உனக்கு என்ன செஞ்சிடலாம், சொல்லிடலாம். அது ஒரு பெரிய பிரச்சனையே கிடையாது. இப்போ வந்து அதே மாதிரி 5வது கொஸ்டின்ல பாரு 1 மார்க் 1, 2 மார்க் 2, 5 மார்க் 2 இருக்கு. அதே மாதிரி இன்னொன்னு என்னன்னா செகண்ட் இதுல வந்து 2வது பாடத்துல வந்து 1 மார்க்ல 3 ஃபர்ஸ்ட் பிடிஏ கொஸ்டின் 1ல 1 மார்க்ல 3, 2 மார்க்ல 3, 5 மார்க்ல 2 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அப்போ 19 மார்க் கேட்டிருக்காங்க பார்த்துக்கோ. இதுல வந்து எப்படின்னா 2வது பாடத்திலையும் 3வது பாடத்திலையும் 17, 16, 15 அந்த இதுக்கு வந்துட்டு பார்த்துக்கோ. கிட்டத்தட்ட கொஸ்டின் கேட்கப்பட்ட கொஸ்டின்ல வந்து பார்த்தீங்கன்னா உனக்கு வந்து 5 மார்க் மட்டுமே முதல் 3 பாடத்துல 6 கொஸ்டினும் குறையாம வந்துடும். ஏன்னா முதல் கொஸ்டின்ல வந்து 6 வந்திருக்கு, 2வதுல 6, அடுத்ததுல 7, அதுக்கு அடுத்ததுல 6, அதுக்கு அடுத்ததுல 6 தான், அதுக்கு அடுத்ததுல வந்து மொத்தம் வந்து 6 கொஸ்டின். 6 கொஸ்டினும் குறையாம முதல் 3 பாடத்தை நீ எடுத்துக்கிட்டேன்னு வச்சுக்கோ, 6 கொஸ்டினும் குறையாம வந்துடும். இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா நம்ம வந்து அடுத்த பாடங்கள் நான் பார்க்கும்போது இன்னும் சில விஷயங்கள் சொல்லுவோம் பார்த்துக்க. எப்படின்னா இப்ப இயற்கணிதத்தை எடுத்துக்கிட்டேன்னா இயற்கணிதத்துல வந்து நமக்கு வந்து எப்படின்னா மேட்ரிக்ஸும் சேர்ந்து வருது, அணிகளும். அப்ப அணிகள் வரும்போது சில நேரங்கள்ல வந்து கூட உனக்கு ஒரு கொஸ்டின்ஸ் கூட வர வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அணிகள்ல வந்து எப்படின்னா கொஸ்டின் வந்து ஒன்னொன்னு தான் கேட்டிருக்காங்க. இருந்தாலும் வந்து பாத்தீங்கன்னா இப்ப இயற்கணிதத்துல பாத்தீங்கன்னா பிடிஏ முதல் கொஸ்டின்ல அணிகளை தவிர்த்து ஒரு 2 கொஸ்டினும் அணிகள்ல இருந்து ஒரு கொஸ்டினும் கேட்காங்க. புரியுதா? அணிகள்ல இருந்து ஒரு கொஸ்டினும் அணிகளை தவிர்த்து ஒரு 2 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அதே மாதிரி அடுத்த பிடிஏ கொஸ்டின்லயும் அதே மாதிரிதான். அதுக்கு அடுத்த பிடிஏ கொஸ்டின்ல அதான் 3வது 4வது 5வதுல பார்த்தீங்கன்னா எல்லா இதுலயும் அணிகள்ல இருந்து ஒவ்வொரு கொஸ்டின் இருக்கு. அது போக 2 கொஸ்டின். அப்போ 3வது பாடத்துல இருந்து நமக்கு வந்து எத்தனை கொஸ்டின் வந்துருது, 3 கொஸ்டின் வந்துருது. இதை வந்து எப்படின்னா 42வது கொஸ்டின் வந்து சப்போஸ் கட்டாயவனா வந்து இயற்கணிதத்துல கேட்டாங்கன்னா உனக்கு எந்த நேரம் 3 வந்தது என்ன ஆயிரும், 4 கொஸ்டின் ஆயிரும். சரிதானா? அப்புறம் வடிவியல்ல வந்து நம்ம வந்து பாக்குறது எப்படின்னா இப்ப எடுத்துக்கிட்டேன்னா இப்ப நம்ம வடிவியல் பார்த்தோம். வடிவியல்ல வந்து நீ வந்து ஒரு 10 மார்க் கொஸ்டின்ஸ் 8 மார்க் கொஸ்டின் ஆயிடுச்சு. அப்ப இந்த 8 மார்க் கொஸ்டின் போது இந்த 8 மார்க் வந்து எடுத்த உடனே முதல்ல செஞ்சிடும். நீ வந்து ஃபர்ஸ்டே நீ வந்து கிராஃபையும் ஜாமெட்ரியும் கம்ப்ளீட் பண்ணிட்டேன்னா உனக்கு வந்து அதுக்கப்புறம் வந்து ஒரு 5 5 மார்க் கொஸ்டின் செஞ்சாலே என்ன ஆயிரும், உனக்கு கிட்டத்தட்ட 43 மார்க் மேலே வந்துடும். ஒரு 5 2 மார்க் செய்யறேன்னா 60 மார்க் மேலே போயிடும். எதுக்காக அப்படின்னா அதிக மார்க் எடுக்கிறவனை விட என்ன நடுத்தர மாணவர்கள் தான் நீ வந்து நிறைய பேர் தொழில்நுட்ப கல்லூரிக்கு போவ, பாலிடெக்னிக்கு போவ, என்ன காமர்ஸ் குரூப் எடுத்து படிப்ப. என்ன ஃபீல்டுக்கு நீ போனாலும் கணித அறிவு மிக 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 அவசியம்ங்கிறத தெரிஞ்சுக்கோ. என்ன எந்த பாடத்தையும் நீ ஒமிட் பண்ணவே வேண்டாம். இன்னும் நீ ஒர்க் பண்ணக்கூடிய அந்த 5 நாளையிலேயே உனக்கு வந்து இதை விட டெவலப்மெண்ட் வந்து கொஞ்சம் நல்லா தான் இருக்கும். பிரயோஜனமா இருந்ததுங்கள ஒரு திருப்தியோட நம்ம கிளாஸ் என்ன செய்யணும், முடிக்கணும். அதுக்கு அடுத்து பாரு, இப்போ கோஆர்டினேட் ஜாமெட்ரி எடுத்தோம்னா வடிவேலில் வந்து நமக்கு எப்படின்னா 2 மார்க் கொஸ்டின் வந்து 1, 1 மார்க் கொஸ்டின் 2, மொத்தம் வந்து ஒரு 5 மார்க்ங்கிறது எதுல வந்துடும், மேக்சிமம் வந்து உனக்கு வந்து தியரம் தான். தியரம் வந்து நம்ம எத்தனை தியரம் பார்த்துருக்கோம் முதல்ல, என்ன ஃபர்ஸ்ட் வந்து தேல்ஸ் தியரம், 2வது வந்து ஆங்கிள் பைசெக்டார் தியரம், அதுக்கப்புறம் பித்தகரஸ் தியரம், அதுக்கப்புறம் வந்து என்ன இன்னொன்று என்னது தொடுகோடு நான் தேட்டம் டேஞ்சன் கார்டுன்னு சொல்லுவாங்க. அப்படிங்கும்போது இந்த 4 தேரத்தை நல்லா தரவா பார்த்துக்கும். முதல் 2 ஏன்னா எது கேட்க மாட்டாங்க அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா இப்போ வந்து நான் வந்து கிட்டத்தட்ட உனக்கு வந்து நீ வந்து இந்த இணைப்பில் இருக்கக்கூடியவர்கள் இன்னொரு விஷயம் சொல்லிடுறேன். உனக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 25 மாவட்டத்தினுடைய 2 திருப்புதல் தேர்வு கொஸ்டின் நான் வச்சிருக்கேன் பார்த்துக்கோ. 25 மாவட்டம் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மொத்த மாவட்டத்துல கிட்டத்தட்ட ஒரு 70% மாவட்டத்தினுடைய கொஸ்டின்ஸ் ஃபுல்லாவே என்கிட்ட இருக்கு. என்ன அதை வந்து உனக்கு வந்து நான் என்ன செஞ்சிடுறேன், வாட்ஸ்அப்ல அனுப்பி வச்சிடுறேன். நான் எதுக்காக சொல்றேன் அப்படின்னா நீ எல்லா கொஸ்டினையும் இனிமேல் உட்காந்து 5 நாள்லையும் பார்க்க முடியாது. ஒவ்வொரு பாடத்துலையும் நீ என்னென்ன கொஸ்டின்ஸ் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி நான் சொல்லுவேன். ஒவ்வொரு பாடத்துலையும் என்னென்ன கொஸ்டின் திரும்ப ரிவிஷன் பண்ணணும். ஏன்னா இந்த 70% வந்து
தேர்வு வினாக்கள் வந்து அனைவருமே அட்டன் பண்ணக்கூடிய அளவில் தான் இருக்கும். இந்த 70% எடுக்கிறதுல வந்து நீங்க 1-2 கொஸ்டின் இது எனக்கு வேண்டாம் சார் நீ நினைச்ச அப்படின்னா அதை விட்டுடலாம். மற்றபடி வந்து 70% வினாக்கள் வந்து திரும்ப திரும்ப கேட்கப்பட்ட வினாக்களாக தான் இருக்கும். அதில் வந்து நான் பிடிஏ கொஸ்டின்ஸ் மட்டும் இல்லை, இந்த 25 கொஸ்டின்லேயும் நான் எடுத்து அனலைஸ் பண்ணி வச்சேன். அதில் பார்த்தோம் அப்படின்னா திரும்ப 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 இயற்கணிதம் அப்படின்னா இயற்கணிதத்தில் வந்து சமன்பாட்டை தீர்வு காண்கிறது 1-2 கொஸ்டின்ல தான் இருக்கு. நிறைய கொஸ்டின்ல பார்த்தோம் அப்படின்னா வர்க்கமூலம் காண்க, முழு வர்க்கமணியில் ஏபியின் மதிப்பு காண்க, முழு வர்க்கமணியில் பிக்யூஆரின் மதிப்பு காண்க அப்படிங்கிறது தான் நிறைய இடத்துல இருக்கு. பார்த்து அதை நம்ம இந்த கொஸ்டின்ஸ் ரிவ்யூ உனக்கு பார்ப்பேன், அந்த நேரம் என்ன செய்யறேன் உனக்கு நான் சொல்றேன். பார்த்து அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா கோஆர்டினேட் ஜாமெட்ரி எடுத்துக்கிட்டேன்னு வச்சுக்கோ. இப்போ ஜாமெட்ரியில் வந்து நீ தியரம் அப்புறம் 1 மார்க் 2 மார்க், இந்த 1 மார்க் 2 மார்க் சொல்லும் போதே நான் உனக்கு ஒரு சில ஐடியா சொல்லுவேன், அந்த எக்ஸாம்பிள்ஸ் நம்பர் சொல்லுவேன், அதை மட்டும் நீ திரும்ப என்ன செஞ்சுக்கோ நல்லா பார்த்துக்கோ. ஏன்னா நமக்கு வந்து இந்த புக் வந்து பாரு மத்திய அரசு அங்கீகாரம் பெற்ற பள்ளிகளுக்கு இருக்கக்கூடிய புக்கை விட நம்ம புக் வந்து நல்ல ஸ்டாண்டர்டா இருக்கும் பார்த்துக்கோ. ஏன்னா ஒரு நாலேஜ் டெவலப்மெண்ட்டும் ஒரு ஸ்கில்லும் உனக்கு எப்படி டெவலப் ஆகணும் அப்படிங்கிற விஷயத்துல நம்முடைய அரசு புத்தகத்தை வெளியிட்ட நம்ம அதிகாரிகள், நம்ம எங்களை போல வந்து ஆசிரியர்கள் புத்தகத்தை ரிவ்யூ பண்ண போயிருப்பாங்கல்ல, புத்தகத்தை உட்கார்ந்து எழுதுறதுக்கு போயிருப்பாங்கல்ல, அவங்க எல்லாருமே பார்த்தா அப்படின்னா அந்த பேட்டர்னை வந்து எல்லாருமே உட்கார்ந்து ரசிச்சு பாருங்க. அது கணித ஆசிரியர்கள் கேளு, நீ உங்க ஆசிரியர்கள் கேட்டாலே சொல்லிடுவாங்க. ஒரு தியரம் இருக்கும், அந்த தியரத்தினுடைய கான்செப்ட் இருக்கும், அந்த தியரத்தை பேஸ் பண்ணி அதுக்கு அடுத்து அதை பேஸ் பண்ணி 2 மார்க் கொஸ்டின் இருக்கும். 5 மார்க் கொஸ்டின்ஸ் வந்து 1-2 கொஸ்டின் தான் உனக்கு வரும் பார்த்துக்கோ. அது எதுக்காக அப்படின்னா உயர் வகுப்புக்கு நீ போகும்போது அந்த பாடங்கள் உனக்கு பிரயோஜனமா இருக்கணுங்கிறதுக்காக தான் அதெல்லாம் கொடுத்துருக்காங்க. மற்றபடி ஒரு தியரம் அதுக்கு 2 மார்க் கொஸ்டின், அதுக்கு பேஸ் பண்ணி சில 5 மார்க் கொஸ்டின்ஸ். அப்படி வரும்போது நீ வந்து எல்லாமே உனக்கு கஷ்டம்லாம் கிடையாது. நீ வந்து 1 மார்க் கொஸ்டின்ல வந்து ஈஸியா என்ன செஞ்சிருவ அப்படின்னா எழுதிடுவேன். 2 மார்க் கொஸ்டினை பொறுத்த மட்டும் எப்படின்னா அதை வந்து எப்படினாலும் நம்ம தியரத்தை பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய, இப்ப தேல் தியரம் அப்படின்னா ஏதேனும் முக்கோணத்தின் ஏதேனும் இரு பக்கங்கள் இணையெனில் பக்கங்களின் அடுத்த பக்கங்களினுடைய AD by DBC = AC by EC அப்படிங்கிறது உனக்கு வந்து தெரியும். அதுல வந்து ஏதாவது 2 பக்கத்தை கொடுத்து இன்னொரு பக்கத்தினுடைய ஒரு பகுதியை கொடுத்துட்டு இன்னொரு பக்கத்தை எடுப்பாங்க கேட்பாங்க. அப்போ அந்த இணைகோட்டு சூத்திரத்தை என்ன செஞ்சிடலாம் பயன்படுத்திடலாம். அதே மாதிரி கோண இருசமவட்டி தர்ப்பணத்துக்கும் AD என்பது கோண இருசமவட்டி எனில் BD by DCC = AB by AC, அதுவும் இந்த தேல் தேற்றத்துக்குரியதும் கிட்டத்தட்ட ஒன்று போல தான் வரும். அதே மாதிரி வந்து பித்தகரஸ் தியரம், அதே மாதிரி தான் நமக்கு வரக்கூடிய என்ன தொடுகோடு நாடு தேற்றம், டேஞ்சர் கார்டு தியரம் இருக்கு பார்த்தியா, அதில் வரக்கூடிய ஈஸியானதுதான். 2 மார்க் கொஸ்டின்ஸ் அட்டன் பண்றது ஒரு கஷ்டமே கிடையாது பார்த்துக்கோ. அப்படிங்கும்போது நமக்கு வந்து ரொம்ப ரொம்ப பிரயோஜனமா இருக்கிறது வந்து 2 மார்க் கொஸ்டின்ஸ் வந்து இதுல வந்து என்ன செஞ்சிடலாம், ஒரு கொஸ்டினை ஈஸியா நீ என்ன செஞ்சிடலாம் ஜாமெட்ரியில அட்டன் பண்ணிடலாம். அதுக்கு அடுத்தது வந்து நான் இப்போ என்ன பார்க்க வரேன்னா கோஆர்டினேட் ஜாமெட்ரியில வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஜாமெட்ரி, கோஆர்டினேட் ஜாமெட்ரி, டிரிக்னாமெட்ரி, அதாவது வடிவியல், ஆயத்தொலை வடிவியல், முக்கோணவியல், இந்த 3லையும் பார்த்தேன்னா ஒரு 5 மார்க், ஒரு 2 மார்க், ஒரு 1 மார்க் அல்லது 2 1 மார்க் அந்த மாதிரி தான் வந்துருக்கும் பார்த்துக்கோ. என்ன இப்போ கோஆர்டினேட் ஜாமெட்ரியில 2 2 மார்க் வரும், 2 1 மார்க் வரும். ஆனால் 2 மார்க் வந்து எல்லாமே ஒன்று தான். முதல் 3 பாடம் வந்து எதுக்காக வந்து உனக்கு வந்து மதிப்பெண்கள் அதிகமாக கொடுத்துருக்காங்க அப்படின்னா நீ வந்து இந்த 70% நான் சொன்னேன்ல 70 மார்க்கு 70% மாணவர்கள் வந்து ஈஸியாக வந்து தேர்வை எதிர்கொள்ளும் பொருட்டுத்தான் கொஸ்டின் பேட்டர்னே இருக்கும். நீ பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. நான் சொல்றதை நல்லா கரெக்டாக பார்த்துட்டேன் அப்படின்னா உனக்கு வந்து என்ன செஞ்சிடும், அந்த ஒரு ஐடியா கிடைச்சிடும். இப்போ கோஆர்டினேட் ஜாமெட்ரி எடுத்துட்டோம்னா ஒரு 1 மார்க் ஒரு 2 மார்க் தான் ஓமன்லையும். அதுக்கு அடுத்து 2 1 மார்க் ஒரு 2வது பிடிஏல, 3வதுல தான் 3 1 மார்க்கு, ஒரு 2 2 மார்க்கு, ஒரு 5 மார்க் கொடுத்துருக்காங்க. அதில் 1ல் மட்டும்தான் கொஞ்சம் மார்க் அதிகமாக இருக்கு, 3வதுலையும் 4வதுலையும். ஆனால் ஒரு சராசரியா பார்த்தோம் அப்படின்னா கோஆர்டினேட் ஜாமெட்ரியிலிருந்து உனக்கு வந்து 12 மார்க் அல்லது 13 மார்க் தான் வரும். மற்றபடி வந்து நமக்கு முதல் 3 சாப்டர்ல தான் 18 மார்க், 19 மார்க், 16 மார்க் குறையவே குறையாது. அதுக்கு அடுத்து வந்து பாரு முக்கோணவியலை பாரு. முக்கோணவியல் எடுத்துக்கிட்டேன்னா ஒரு 1 மார்க், ஒரு 2 மார்க், ஒரு 5 மார்க் தான். முக்கோணவியல்ல வந்து எப்படின்னா நமக்கு வந்து முற்றொருமைகள், கணித முற்றொருமைகள், ட்ரிக்னாமெட்ரிக்கல் ஐடென்டிட்டிஸை வச்சு செய்யக்கூடிய சமம் வந்து கொஞ்சம் கஷ்டப்படுவேன் நீ. ஆனால் 80% 90% எடுக்கக்கூடிய பிள்ளைகள் வந்து எடுத்துக்காட்டுல உள்ள கணக்குகளை நல்லா பார்த்துக்கிட்டேன்னா, ஏன்னா நமக்கு வந்து எப்படின்னா ப்ளூ பிரிண்ட்ல வந்து எடுத்துக்காட்டுக்கும் நமக்கு வந்து பயிற்சிக்கும் சமமான முக்கியத்துவம் தான் கொடுத்துருப்பாங்க. சப்போஸ் மொத்தம் வந்து நமக்கு வந்து இப்போ 5 மார்க் கொஸ்டின் வந்து 2 மார்க் கொஸ்டின் வந்து 14 1 வேர்டு, அதுக்கு அடுத்து வந்து 15லேருந்து 28 வரை 2 மார்க் அப்படின்னா அந்த 14ல் வந்து ஒரு 6 எடுத்துக்காட்டாக இருக்கும்,
அல்லது 8 பயிற்சியா இருக்கும். இந்த 6, 8ஐயும் விட்டுரு, ஒரு கட்டாய வினா. அதுக்கப்புறம் வந்து 29ல இருந்து 5 மார்க் கொஸ்டின் 15க்கு நீ 10 அட்டன் பண்ண போற. அதுல பார்த்தேன்னா அந்த 15க்கு 7 எடுத்துக்காட்டு, ஒரு 7 பயிற்சி வினாவா இருக்கும், ஒரு கட்டாய வினாவா இருக்கும். அப்படிங்கும்போது நீ போட்டு ரொம்பலாம் கன்ஃபியூஸ் பண்ணக்கூடாது. எடுத்துக்காட்டை நம்ம விட்டுட்டு போயிடணும் அப்படின்னு பார்க்காத. எடுத்துக்காட்டுகளை பூரா போட்டுப்பாரு, திரும்ப திரும்ப போட்டுப்பாரு. எடுத்துக்காட்டுல உனக்கு டவுட் இருந்தா கூட நீ வந்து என்ன செய்யலாம், நீ என்கிட்ட கேட்கலாம். கேட்கும் போது நம்ம டக்கு டக்குன்னு எல்லாமே உனக்கு வந்து அப்லோட் பண்ணி வீடியோவா நம்மகிட்ட இருக்கிறதுனால உனக்கு வந்து அந்த இடத்துல வந்து நீ வீடியோ பார்த்தோம்னா உனக்கு டவுட் கிளியர் ஆகும் சொல்லிட முடியாது. ஏன்னா ஆசிரியர்கள் எவ்வளவோ கஷ்டப்பட்டு நடத்தினாலுமே உன்னுடைய அறிவு கூர்மைக்கு எட்டிய வரைவு சில நேரங்களில் இந்த ஐடியா சில சின்ன சின்ன சிம்பிளிபிகேஷன் உனக்கு மறந்து போகும். பார்த்துக்கோ. இப்போ 2/x = 10 அப்படின்னா x = 2/5 10ன்னு கொண்டு வர்றது கொஞ்சம் யோசிப்பேன். நீ குறுக்கு பெருக்கல் முறையும் என்ன அந்த மெத்தடை வந்து நீ சொல்றதுனால டிரான்ஸ்மிஷன் ரூல், இடமாற்று விதின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம். அந்த இடமாற்று விதிங்கிறது உனக்கு 7ஆம் 8ஆம்ல நீ படிச்சிருப்ப, அது பிறகு நீ மறந்து போவ. ஆனாலும் நீ வந்து சில அடிப்படை விஷயங்களை நீ ஈஸியா கத்துக்கிட்டேன்னா உனக்கு வந்து அடுத்து நீ போகக்கூடிய தொழில்நுட்ப கல்லூரிக்கோ இல்லைன்னா +1 +2க்கோ ரொம்ப பயனுள்ளதா என்ன செய்யும் இருக்கும். இப்போ முக்கோணவியல் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 2வது வந்து உயரங்களும் தொலைவுகள். முன்னால வந்து உயரங்களும் தொலைவுகள்ல வந்து ஒரே பயிற்சியா தான் இருக்கும். ஒரே பயிற்சினா அப்படின்னா ஒரே பயிற்சியா தான் உயரங்களும் தொலைவுகளும் வந்து முன்னால வந்து ஒரே பயிற்சியா தான் இருக்கும். இப்போ வந்து நமக்கு 3 பயிற்சியா இருக்கு. இப்போ 3 பயிற்சி என்னென்னலாம் இருக்கு அப்படின்னா, ஒண்ணு வந்து ஏற்ற கோணம், இன்னொன்னு வந்து இறக்க கோணம், இன்னொன்னு ஏற்ற கோணமும் இறக்க கோணமும் சேர்ந்தாப்புல ஒரு தெரிவிக்கப்பட்ட கணக்குகள். அந்த மாதிரி வரும்போது அப்படி வரும்போது நீ வந்து என்ன செய்யணும் அப்படின்னா, மேக்சிமம் வந்து முக்கோணவியல்ல இருந்து எடுக்கிற கொஸ்டின்ஸ் வந்து கடைசி சான்ஸா வந்துடும். முக்கோணவியல், வடிவியல் இந்த 2லையும் நீ கொஸ்டின் எடுக்கிறது வந்து கடைசி சான்ஸா வச்சுக்கோ. இப்போ கோஆர்டினேட் அப்படின்னா ஆயத்தொலை வடிவியல்ல பார்த்துக்கிட்டேன்னா, ஆயத்தொலைவில் வந்து உனக்கு வந்து நான் வந்து இப்போ நான் கொஸ்டின் சொல்லும் போது சொல்லுவேன், ஆயத்தொலை வடிவியல்ல எந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் நீ திரும்ப ரிவிஷன் பண்ணணும் அப்படிங்கிறத நான் சொல்லுவேன். ஏன்னா அதுல நாற்கரத்தின் பரப்பு 2 மார்க் கொஸ்டின் எடுத்துட்டா முக்கோணத்தின் பரப்பு 2 மார்க் கொஸ்டின் எடுத்துட்டா கேக்குதா? இல்ல யாரும் கொஸ்டின்லாம் கேட்கல. கேட்கவே இல்லை. முக்கோணவியல் எடுத்துட்டேன்னா அந்த இதுல வந்து முக்கோணவியல் நம்ம வந்து முக்கோணத்தின் பரப்பு காணுதல், நாற்கரத்தின் பரப்பு காணுதல், அதை நான் சொல்லுவேன். எந்தெந்த கொஸ்டின் எல்லாம் சொல்லுவேன். அந்த டைம்ல நீ வந்து விறுவிறுன்னு என்ன செஞ்சுக்கோ, நோட் பண்ணிக்கோ. அதுக்கு அடுத்து வந்து இப்போ அளவியலை பார்த்தோம்னா, அளவியல்ல நீ முதல்ல நீ தெரிஞ்சுக்கிட வேண்டியது என்னன்னா, சூத்திரங்கள் அனைத்தும் ஃபார்முலாவை தரவா படிச்சுக்கோ. ஃபார்முலாவை நீ புக்கில் உள்ள பின்னால உள்ள படிக்காத, ஆசிரியர்கள் சொல்லியிருப்பாங்க. ஏன்னா பிள்ளான உள்ள நீ படிச்சேன்னா என்ன ஆகும் அப்படின்னா, எல்லாம் ஒரே டேபிள்ல இருக்கிற மாதிரி தெரியும். அப்படி படிக்காம கடைசியில் நீ ஒரு மணி நேரம் செலவழிச்சு சார் சொல்றதை ஃபாலோ பண்ணிப்பாரு, உனக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். பார்த்துக்கோ. நான் அந்த ஃபார்முலாவை நீ எப்படி படிக்கணுங்கிறத நான் சொல்லுவேன். என்ன அந்த மாதிரி எப்படி படிக்கணும்னு சொல்லும் போது எப்படின்னா, எப்பவுமே நீ வந்து நம்ம பாடம் கஷ்டம் அப்படின்னு நினைக்கிறத விட எது ஈஸியோ அதை முதல்ல ஃபாலோ பண்ணணும். பார்த்துக்கோ. சொல்ல புரியுதா? நான் இப்போ வந்து இப்போ நேர்வழி இப்போ இணையவழி வகுப்பு வந்து நான் நடக்குறேன். நான் உனக்கு போர்டு இல்லை. நான் எப்பவுமே போர்டில் சாப்பீஸையும் மார்க்கர் பனாவையும் தூக்கிட்டே அலைஞ்சு பழங்கினேன். நான் போர்டில் முன்னால வந்து மேக்ஸை நடத்தும் போது வந்து தியரியாவே சொல்றது எப்படி நமக்கு சாத்தியப்படுமா அப்படின்னு சொல்லி யோசித்தேன். நான் உட்கார்ந்த உடனே என்னென்ன சொல்லணும் அப்படிங்கிறத ப்ரிப்பேர் பண்ணி வச்ச உடனே கடகடன்னு உங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கேன். இது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. அதே மாதிரிதான் நீ இப்போ நீ வந்து ஒரு 20 வரி செயல வந்து ஒரு இங்கிலீஷ்ல ஒரு போயமையோ 20 வரியை உனக்கு முதல் நாள் படிச்சுட்டு வர சொல்லினா அடுத்த நாள் நீ படிச்சுட்டு வந்து நீ ஒப்பிச்சிடலாம். ஆனா எங்களால முடியாது. ஏன்னா எங்களுடைய வந்து வயசு ஏற ஏற எங்களுக்கு வந்து அந்த மனப்பாடம் பண்ற சக்தியை என்ன செஞ்சுக்கிட்டே இருக்கும், குறைஞ்சிக்கிட்டே இருக்கும். எங்களுக்கு பாடவழி சம்பந்தப்பட்ட விஷயங்களை மட்டும்தான் நான் என்ன செய்வேன், கடன்னு சொல்லிக்கிட்டே இருக்கேன் நான். இப்போ அதே இதுல வந்து உனக்கு அப்படி கிடையாது. அதனாலதான் நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, மென்சுரேஷன் அளவியல் பாடம் நீ வரும்போது முதல்ல வந்து இன்னைக்கே 1 மணி நேரம் செலவழிச்சு சூத்திரத்தை ஃபுல்லா மனப்பாடம் பண்ணிக்கும். சூத்திரம் மனப்பாடம் பண்ணும்போது உனக்கு வந்து ரொம்ப ஈஸியாயிடும். ஏன்னா அதுல வந்து நமக்கு கேட்கப்படுற வினாக்கள் எப்படின்னா, அந்த கடைசி பயிற்சியில இருந்து கேட்கக்கூடிய கொஸ்டின் வந்து ஒரு 5 மார்க் கொஸ்டின் கம்பல்சரியா கேட்பாங்க. பார்த்து ஏன்னா இதுல பாத்தீங்கன்னா ப்ளூ பிரிண்ட்ல எப்படி கொடுத்துருக்குன்னா, ஒரு 1 மார்க் ஒரு மார்க் 2 மார்க்னு சொல்லி 2 5 மார்க் முதல் இதுல கொடுத்துருக்கான், அடுத்ததுல 2 5 மார்க், அடுத்ததுல 1 தான், அதுக்கு அடுத்ததுல 1 தான், அதுக்கு அடுத்தது 2. ஏன்னா நம்ம வந்து இப்படி வந்து கம்பல்சரியா நமக்கு வந்து வரும்போது சில கொஸ்டின்ல நான் பார்த்தேன், சில மாவட்டத்தினுடைய கொஸ்டின்ல பார்த்தோம் அப்படின்னா அளவியல்ல இருந்து என்ன செஞ்சிருக்காங்கன்னா கட்டாய வினாவை கேட்டிருக்காங்க. அப்படி கட்டாய வினா கேட்கிற டைம்ல நீ வந்து 95% எடுத்து ஒரு 5% என்ன செஞ்சிடக்கூடாது, போயிடக்கூடாது. இந்த வந்து கொஸ்டின் வந்து கொரோனாவுக்கு முன்னாலே எடுக்கப்பட்டதுனால
கொஸ்டின் வந்து 70% உனக்கு ஈஸியா தான் இருக்கும். நீ பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. இந்த 5 நாள் உட்கார்ந்து நீ ப்ரிப்பேர் பண்ணு. 13ஆம் தேதி அடுத்த நாள் வந்து உன்னை சந்திக்கக்கூடிய இந்த கிளாஸ்ல வந்து நீ கேட்கக்கூடிய டவுட்டு எனக்கு பிரயோஜனமா இருந்தது சார். இந்த 5 நாளையில நான் வந்து ஒரு திட்டமிட்டு இதை செஞ்சேன் சார், அதனால எனக்கு பிரயோஜனமா இருக்கு சார் அப்படின்னு நீ சொல்ற மாதிரி இருக்கும். ஒன்றும் கஷ்டமே கிடையாது. நீ முதல் 3 பாடம் நான் திரும்ப திரும்ப அதை தான் சொல்றேன். இப்ப நிகழ்தகவு எடுத்துக்கிட்டோம்னா நிகழ்தகவுலையும் புள்ளியலையும் நிகழ்தகவுலையும் புள்ளியலும் நமக்கு இருக்கு. இப்போ வந்து இயற்கணிதமும் அணிகளும் எப்படி வந்து ரெண்டையும் கம்பைன் பண்ணிட்டு அதுல ஒரு கொஸ்டின் இதுல ஒரு கொஸ்டின் கேட்காங்களோ, முதல் கிட்டத்தட்ட வந்து நமக்கு அதுல வந்து ஜாமெண்ட்ரி அதுல வருது. அதுல வந்து பார்த்தேன்னா முதல் ஃபர்ஸ்ட் 13 எக்ஸசைஸ்ல இருந்து 2 கொஸ்டினும் அணிகள்ல உள்ள கடைசி 3 எக்ஸசைஸ்ல இருந்து 1 கொஸ்டின் கேட்டுறாங்க. அப்ப அணிகள்ல பார்த்தேன்னா செலக்ட் பண்ணி எடுத்துடலாம். ஒரு 8 கொஸ்டின் தான் 5 மார்க் கொஸ்டினே இருக்கும். இந்த 8 கொஸ்டின் நீ தரவு பண்ணிட்டேன்னா கொடுக்கப்பட்ட அணிகளின் பங்கேற்று விதியோ இல்லை a into b plus c is equal to ab plus ac, a square minus 4a plus 5i2 is equal to 0, அல்லது a square minus a plus d into i is equal to ac minus bd is equal to into i அப்படின்னு சொல்லி ஒரு கணக்கு இருக்கு. நான் இதெல்லாம் பார்த்து சொல்லலை. பார்க்காம ஏன் சொல்றேன் அப்படின்னா உங்களுக்கு திரும்ப திரும்ப நடத்தி எனக்கு கணக்குகள் கூட மனப்பாடம் ஆயிடும். என்ன இது வந்து முதல் வருஷம்ங்கிறதுனால நான் புக்கை கூட பார்க்க வேண்டியது இருக்கு. இன்னும் 2 வருஷம் ஆயிடுச்சுன்னா புக்கை பார்க்க வேண்டியது வராது. என்ன காரணம் அப்படின்னா இதுக்கு முன்னாலெல்லாம் 9 வருஷம் 10 வருஷம் பார்த்தோம்னா 8வது வருஷம் 9வது வருஷம் எல்லா கணித ஆசிரியர்கிட்ட எல்லாம் பார்த்தீங்கன்னா என்னை விட நிறைய படிச்சவங்க தான் நம்ம மாவட்டத்துல நிறைய பேர் இருக்காங்க. புரியுதா? நிறைய பேர் வந்து என்னை விட அதிகம் படிச்சவங்க தான். எல்லாருமே பயங்கரமான ஜீனியஸ். ஒவ்வொரு ஸ்கூல்லையும் பார்த்துட்டோம்னா வாண்டரமுட்டியில இருந்து வெள்ளிசேரியில இருந்து கழுகுமலை பிள்ளையனத்துல இருந்து என்னைய தவிர நான் இருக்கேன் பிள்ளையனத்துல. என்ன இங்கிட்டு பார்க்கணும்னா விளாத்திக்குளம் அவங்க எல்லாம் பார்த்தோம்னா எல்லாருமே பெரிய பெரிய ஆட்கள் தான். யாரும் லேஸ்பட்ட ஆட்கள் தான் கிடையாது. சரிதானா? அதனால எல்லாரும் உங்களுக்கு வந்து நல்லா சொல்லியிருப்பாங்க. இருந்தாலும் கடைசி நேரம் வந்து இந்த குருவி உட்காரும் போது பணமெல்லாம் கீழே விழுந்துன்னு சொல்லுவாங்களா, அந்த கதை தான் என் கதை. அதை பார்த்துக்கணி. அதனால நான் வந்து சார் வந்து சொல்றதுதான் பெருசுன்னு நினைக்க வேண்டாம். உங்க ஆசிரியர்கள் சொன்ன விஷயத்தை நீ வந்து என்ன செய்யும் திரும்ப நான் ஞாபகப்படுத்துற மாதிரி நினைச்சுக்கோ. அவங்களுடைய பிரதிபலிப்பு நான் நினைச்சுக்குவேன், அவ்வளவுதான். வேற ஒண்ணுமே கிடையாது. அளவியல் எடுத்துக்கிட்டோம்னா நம்ம வந்து என்ன செய்யறோம் அப்படின்னா ஒரு கொஸ்டின் கண்டிப்பா வரும். அந்த ஒரு கொஸ்டின் வந்து எப்படின்னா முதல்ல வந்து கடைசி எக்ஸசைஸ்ல இருந்து வரும்ன்றத நான் திரும்ப திரும்ப சொல்றேன். 2 முதல் இதுல 2 அடுத்ததுல 1 கேட்டிருக்கு. 3வது பிடிஏ கொஸ்டின்ல பார்த்தோம்னா 1 தான் கேட்டிருக்கு. 4வதுலயும் 1 தான் கேட்டிருக்கு. 5வதுல 2, 6வதுல 2, ஆஃபேலி கொஸ்டின்ல அதே மாதிரி 1 தான் கேட்டிருக்கு. அதன் போது நீ வந்து இப்ப சில நேரங்களில் 2 மார்க் 2 மார்க் கொஸ்டின் கூட 1 அல்லது 2 ஆயிரும். என்ன அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ல வந்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் புள்ளியல் நிகழ்தகவு இந்த ரெண்டையும் நம்ம கம்பைன் பண்ணி பார்க்க கூடாது. இந்த ரெண்டையுமே நான் தனியா நமக்கு எடுக்கிறதே நான் வந்து பிரிச்சு போட்டு தான் எடுத்திருக்கிறேன். எப்படி எடுத்திருக்கேன்னா முதல்ல வந்து திட்ட விளக்கம் காண்க அப்படில இருந்து ஒரு கொஸ்டின், நிகழ்தகவுல இருந்து ஒரு கொஸ்டின். அதே மாதிரி அடுத்த 2வது பிடிஏல பார்த்தோம்னா திட்ட விளக்கத்துல இருந்து 1, பிடிஏல இருந்து 1, திட்ட விளக்கத்துல இருந்து 1, இதுல இருந்து 1, நிகழ்தகவுல இருந்து 1, திட்ட விளக்கம் 1, இதுல 1 ஈக்குவலா தான் கேட்டிருக்காங்க. பார்த்துக்கோ எல்லா கொஸ்டின்லையும் பார்த்தோம்னா 8 8 8 8 7 9 ஒன்னே ஒன்றுல மட்டும் 2 1 மார்க் கேட்டிருக்காங்க. ஒரு 2 மார்க் ஒரு 5 மார்க். என்ன அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னா ஒரு 1 மார்க் ஒரு 2 மார்க் ஒரு 5 மார்க் ஒரு 1 மார்க் ஒரு 2 மார்க் 5 மார்க். எதுக்காக சொல்ல மாறேன் அப்படின்னா நீ வந்து நிகழ்தகவுல வந்து கொஸ்டின்ஸை மிஸ் பண்ணவே கூடாது. பார்த்துக்கோ நிகழ்தகவுல வந்து நீ பார்த்துக்கிட்டேன்னா நமக்கு என்ன கொஸ்டின்ஸ் இருக்கு, சீட்டு, கார்ட்ஸ், அப்புறம் டைஸ், அப்புறம் வந்து பால், சரிதானா? இந்த ரேண்டம் நம்பர்ஸ் ஃப்ரம் 1 to 100 அந்த மாதிரி சில செலக்டிவ் கொஸ்டின்ஸ் தான் இருக்கு. அப்படிங்கும்போது அதை நீ செய்யறது ஒன்றும் கஷ்டமே கிடையாது. அந்த கொஸ்டின்ஸ் நான் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் உனக்கு நான் சொல்லுவேன். அடிக்கடி கேட்ட கொஸ்டின்ஸை நான் எடுத்து வச்சிருக்கிறேன். நான் கொஸ்டின்ஸ் எக்ஸசைஸ் நம்பர் இதை சொல்லுவேன். நீ டக்குன்னு என்ன செஞ்சுக்கோ, நோட் பண்ணிக்கோ. கடைசி நேரம் உட்காந்து அதை ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துரு. நீ மெயினாக வந்து முதல்ல நம்ம பிடிஏ கொஸ்டின்ஸை கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணு, சரிதானா? பிடிஏ கொஸ்டின் நீ கான்சென்ட்ரேட் பண்ணும்போது உனக்கு வந்து இன்னும் என்ன செஞ்சுக்கணும், நல்லா பிரயோஜனமா இருக்கும். இப்போ நீ பிடிஏ கொஸ்டின்ஸ்ல வந்து நான் எடுத்தது எல்லாமே அப்படியே உட்காந்து அவ்வளோ கொஸ்டின்ஸையும் செலக்ட் பண்ணி ஒவ்வொரு கொஸ்டினும் எதுல இருந்து கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத தான் என்ன செஞ்சிருக்கிறேன், நான் பார்த்துருக்கிறேன். இப்போ வந்து நம்ம ஃபர்ஸ்ட் அடுத்து என்ன செய்ய போறோம் அப்படின்னா நான் கொஞ்சம் தண்ணியை குடிச்சிட்டு உனக்கு வந்து ஃபர்ஸ்ட்ல இருந்து ஒரு மீள் பார்வை, ஃபர்ஸ்ட்ல இருந்து உனக்கு என்னென்னலாம் நமக்கு கான்செப்ட் இருக்கு அப்படிங்கிறத வரிசையை என்ன செய்ய போறேன் சொல்லுங்க. தண்ணி என்ன சார் செலக்டட் பல்ப்ஸ் சொல்லி ஏதோ கொஸ்டின் கேட்டிருக்காங்க சார். என்ன சார் செலக்டட் பல்ப்ஸ் அப்படின்னு சொல்லி ஏதோ கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அது கொஸ்டின் நம்பர் கொடுத்துருக்காங்களா? காய உமா கொஸ்டின் நம்பர் இருந்தா டைப் பண்ணுங்கப்பா. அன்மியூட் பண்ணிட்டு பேசலாம் சார்ட்ட. காய உமா, ஹரிஹர்,
சார் நான் ப்ராபபிலிட்டிஸ்ல செலக்டட் பல்ப்ஸ் வரும்னு சொன்னேன் சார். சரி செலக்டட் பல்ப்ஸும் வரும் அப்படி சொன்னேன். ஓகேம்மா, தேங்க்யூ. ரைட்மா, தேங்க்யூ. வேண்டாம், அதுக்கு போய் வேண்டாம் கேட்கல. அது வந்து சரி, இப்போ வந்து ஃபர்ஸ்ட்ல இருந்து கொஞ்சம் வேகமாவே போறேன் பாரு. உனக்கு அதுல ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா நம்ம வந்து அந்த பகுதியில வந்து நம்ம கிளியர் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்ப பார்த்தேன் அப்படின்னா உறவுகள் சார்புகள்ல முதல்ல வந்து கார்ட்டீசியன் பெருக்கல், அதுல இருந்து ஒரு 2 மார்க் கொஸ்டின்ஸ் வந்து கேட்டுக்கிட்டே இருக்காங்க பார்த்து. எப்படின்னு பார்த்தேன், இப்போ வந்து அதுல வந்து பாரு, ஒரு அதில் அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு 5 மார்க் கொஸ்டின்ஸ் பாரு. நான் வந்து இங்கிலீஷ்லையும் வாசிக்கிறேன், தமிழ்லையும் வாசிக்கிறேன். அதில் ரெண்டையுமே பார்த்துப்போம். டி என்ற சார்பானது செல்சியஸில் உள்ள வெப்பநிலையும் பாரன்ஹீட்டில் உள்ள வெப்பநிலையும் இணைக்கும் சார்பாகும். மேலும் அந்த டி ஆஃப் 6 F1 வரையறுக்கப்பட்டால் F 9/5C+32 சொல்லி பிடிஏ கொஸ்டின்ல ஃபர்ஸ்ட் கொஸ்டின் அதான் பார்த்தோம். இப்போ நமக்கு வந்து அதை வந்து நீ மெயினா என்ன பார்க்கணும் அப்படி தெரியுமா, உறவுகள் சார்புகள்ல பார்த்தேன் அப்படின்னா 5 மார்க் கொஸ்டின்ஸ் நான் வந்து இந்த ஃபார்முலா ரிவ்யூ கொடுக்கும் போதே உங்களுக்கு முக்கியமான கொஸ்டினை சொல்லிக்கிட்டே வரேன், நீ நோட் பண்ணி வச்சுக்கோ. என்ன முதல் பாடத்தில் எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு வந்து பயிற்சி ஒன்னு 1.4ல 9, 10, 12 9, 10, 12 எதுக்காக சொல்றேன் அப்படின்னா, கொடுக்கப்பட்ட இந்த வினாக்களை பாரு, இது எல்லாமே நம்ம பிடிஏ கொஸ்டின்ஸ்ல கேட்ட கொஸ்டின் தான். என்ன அதை நீ பார்க்க போது என்ன செய்யணும் அப்படிங்கிறத நான் சொல்றேன். அந்த கொஸ்டின்ஸை வந்து முதல்ல வந்து வேல்யூவா அசைன் பண்ணிக்கும். அதாவது x greater than 1 அப்படின்னு கொடுத்துருக்கு அப்படின்னா 2, 3, 4, 5. அதே மாதிரி -1 x < 1ன்னா அந்த வந்து ரெப்ரசன்ட் பண்ணி உங்களுக்கு வந்து டீச்சர் இதை சொல்லியிருப்பாங்க. இருந்தாலும் இந்த இடத்துல வந்து இந்த மதிப்பு கேட்டிருக்கு, நமக்கு இதை நம்ம கரெக்டா செய்ய முடியுமா அப்படிங்கிற டவுட் நிறைய பேருக்கு வந்துடும். ஏன்னா நமக்கு அடிக்கடி கேட்கப்பட்ட வினாதான். அதே மாதிரி 2வது பயிற்சியில பாரு, 2வது பயிற்சியில் அந்த கணா வந்து அடிக்கடி கேட்டிருக்காங்க. 1.1 பயிற்சியில 6வது கொஸ்டின் 7வது கொஸ்டின் இருக்கு பத்தியா. அதுல 6வது கொஸ்டின் எடுத்துக்கிட்டோம்னா நான் பேசுறது நான் கேட்குங்க. 6வது கொஸ்டின் எப்படின்னா அதுல வந்து கொடுத்திருக்கிறது வந்து அது வந்து பட்டியல் முறையில கொடுக்கல. அப்ப நீ பட்டியல் முறைக்கு மாத்தி தான் திரும்ப என்ன செய்யணும், அந்த கணக்கை செய்யணும். பட்டியல் முறையில அது வந்து கணக்குறியீட்டு முறையில கொடுத்திருக்கு பார்த்துக்கோ. கணக்குறியீட்டு முறையில கொடுத்திருக்கு, கணக்குறியீட்டு முறையில கொடுத்திருக்கு. அது வந்து நீ 9வது வகுப்புல கணக்குறியீட்டு முறையில படிச்சிருப்ப. அதை நீ திரும்ப என்ன செய்யணும், பட்டியல் முறைக்கு மாத்தணும். பட்டியல் முறைக்கு மாத்தினா என்ன செய்யணும், நம்ம செய்யணும். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா இப்ப நமக்கு வந்து இந்த ஒவ்வொரு சூத்திரம் மாதிரியே தான் இருக்கும் பார்த்துக்கோ. பார்க்கறதுக்கு வந்து A cross B union C is equal to A cross B union A cross C. அடுத்து A cross B intersection C is equal to A cross B intersection A cross C. என்ன அதே மாதிரி மூன்று காலங்களில் கோபால் எம்பம்பி வாய்ஸ் அன்மியூட் பண்ணிக்கோங்க. பார்ப்பா கொஞ்சம் அமைதியாரு. ஏன்னா நீ வந்து பேசக்கூடியது வந்து எனக்கு வந்து கொஞ்சம் சவுண்டு என் காதுக்கு வரும். காதுக்கு வரும்போது நான் என்ன சொல்ல வரேங்கிறத கண்டினியூ பண்ண முடியாது, சரியா? அதான் அப்படி கோர்மையா நான் சொல்லிக்கிட்டே வந்தேன்னா தான் நீ முக்கியமான வினாக்களை என்ன செஞ்சுக்கிட்டே வருவேன், நோட் பண்ணிக்கிட்டே வருவேன். எதுக்காக அப்படின்னா ஒவ்வொரு வினாலையும் உனக்கு வந்து ஒவ்வொரு விஷயம் அடங்கியிருக்கு பார்த்துக்கோ. இப்போ வந்து சார்புகளை குறிக்கும் முறை பார்த்தோம் அப்படின்னா அந்த கொஸ்டின் வந்து ரொம்ப முக்கியம் பார்த்துக்கோ. சார்புகளை குறிக்கும் முறை இருக்கு பார்த்தியா, அது வந்து ரொம்ப முக்கியம். ஏன்னா
சார்புகளை குறிக்கும் முறை பார்க்கும்போது நீ வந்து அம்புக்குறி படம், என்ன வரைபடம், வரிசைச்சோடி, அட்டவணை, இந்த கொஸ்டின்ஸை வந்து ஈஸியாக முதல்ல செலக்ட் பண்ணுறதை தெரிஞ்சுக்கும். ஏன்னா சிலவே என்ன செய்வோம், முதல் 2 கொஸ்டினே விட்டுருவான். ஏன்னா நமக்கு கேட்கக்கூடியல முதல் 2 கொஸ்டின் நீ கம்பல்சரி நீட்டாக அட்டன் பண்ணிட்டேனாலே உனக்கு வந்து பேப்பரை என்ன மதிப்பீடு செய்யக்கூடிய ஆசிரியர்களுக்கு, கணித ஆசிரியர்களுக்கு உன் மேலே வந்து ஒரு நல்ல நம்பிக்கை வந்துடும். முதல்ல எதை பார்ப்பாங்கன்னா 43வது கொஸ்டின் 44வது கொஸ்டினை பார்ப்பாங்க. அது புரியுதா? கிராஃபையும் ஜாமெட்ரியும். அதுக்கு அடுத்து நீ செஞ்சுக்கூட 5 மார்க்கை பார்ப்பாங்க. 1 மார்க் நீ செஞ்சு எழுதுவ. 1 மார்க் வந்து ஃபர்ஸ்ட் பேஜில் எழுதுவான், சிலமே 2வது பேஜில் எழுதுவான். ஃபர்ஸ்ட் பேஜில் வந்து 1 வேர்டை ஃபுல்லாக முடிச்சுட்டு 2வது பேஜில் கிராஃபை போட்டு, இல்லை 2வது பேஜில் நீ கிராஃப் ஜாமெட்ரியை போட்டுட்டு அப்புறம் 28 அல்லது 30வது பேஜில் அநேகமாக கிராஃப் ஷீட் வந்து அதில் என்க்ளோஸ் பண்ணியிருப்பாங்க, அதை செய்யும். சரிதானா? ஏன்னா இப்போ வந்து நம்ம கொஞ்சம் இடைவெளி அதிகமானதுனால தான் இவ்வளவு தூரத்துக்கு உனக்கு வந்து நம்ம சொல்ல வேண்டியிருக்கு. இல்லைன்னா லேசாக சொன்னாலே நீ வந்து என்ன செஞ்சிருவ, 14ஆம் தேதி தேர்வு ஆரம்பிச்சு 25ஆம் தேதி வந்து 19ஆம் தேதி தேர்வு ஆரம்பிச்சு 28, 29 நமக்கு கணிதம் கடைசி தேர்வா இருந்துச்சு. ஏப்ரல் 13ஆம் தேதி நீ எழுத வேண்டியது. இப்ப திரும்ப பாரு, அந்த கணிதத்தை வந்து கடைசியா வச்சதுனாலதான் என்னன்னு தெரியல, தேர்வே இல்லாம போயிடுச்சோ என்னன்னு தெரியல. ஏன்னா கணிதத்தை வந்து கடைசி தேர்வா வச்சிருக்கவே கூடாது அப்படின்னு சொல்லி ஆசிரியர்கள் நாங்கெல்லாம் வேண்டுகோள் விட்டோம். ஆனா நிறைய டைம் இருக்கு, அதனாலதான் கணிதத்தை கடைசியா வைக்கணும். நாங்க ஒரு 5 நாள் டைம் கொடுத்தாங்க. நம்ம வந்து திரும்ப மீள் பார்வை பண்றதுக்கு, ரிவிஷன் பண்றதுக்கு ஒரு 5 நாள் டைம் கொடுத்தாங்க. அதனாலதான் நான் சொல்றேன், எந்த ஒரு கொஸ்டின்ஸை அட்டன் பண்ணணும் அப்படிங்கிறத செலக்ட் பண்றதா ரொம்ப முக்கியம். பார்த்துக்கோ, நீ எதை செலக்ட் பண்ண போற என்ன. இப்போ உங்க அப்பா உனக்கு ஒரு பொருள் வாங்கி தராங்கன்னா உனக்கு எது பிடிக்கும், ரொம்ப பிடித்தமா இருக்குமோ அதைத்தான் நீ செலக்ட் பண்ணுவ. அத மாதிரி நீ வந்து முதல்ல வந்து எடுத்துச்சுன்னா முதல் 3 பாடத்தில் உள்ள கொஸ்டின்ஸை எதையுமே நீ என்ன செஞ்சிடக்கூடாது, ஒமிட் பண்ணவே கூடாது. ஏன்னா அதுதான் ரொம்ப முக்கியம். அப்போ முதல்ல நான் பார்க்கறது வந்து முதல் பயிற்சியில வந்து 6வது கணக்கு 7வது கணக்கு, அதுக்கு அடுத்தது வந்து சார்புகளை குறிக்கும் முறை, அட்டவணை, வரைபடம், அம்புக்குறி படம். அதுக்கு அடுத்து என்னன்னா 3 சார்புகள் ஒன்றை ஒன்று என்ன செய்யுது, சார்புகளின் சிறப்பு வகைகள். அதுல பார்த்தா அப்படின்னா 2 மார்க் கொஸ்டின் தான் கான்ஸ்டன்ட். அந்த சார்புகள்ல வந்து சார்புகளின் வகைகள்ல இருக்குல்ல, அதுல வந்து 1 1 சார்பு, எடுத்துக்காட்டுள்ள விளக்கு, வரையறை, என்ன மலைவற்று 1 சார்பு, மெனி டு ஒன் ஃபங்க்ஷன், 1 to 1 ஃபங்க்ஷன், ஆன் டு ஃபங்க்ஷன், இன் டு ஃபங்க்ஷன். இதை ஃபுல்லா வரையறைக்கு சொல்றதுதான் கேட்பாங்க பார்த்துக்கோ. அதனால நீ வந்து அதை வந்து ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்றதை விட அதை வந்து ஒரு சிஸ்டமேட்டிக்கா f of a tends to be called 1 to function, each and every element is associated with unique element in B. A-யில் உள்ள ஒவ்வொரு உறுப்புகளும் B-யில் உள்ள ஒரு உறுப்போடு தொடர்பு படுத்தப்பட்டிருந்தால் அது வந்து 1 1 சார்பு அப்படின்னு புரிஞ்சு படி. நீ வந்து இந்த சார்புகளின் வகைகளை படிக்கும் போது அதை புரிஞ்சு படிக்கலைன்னு வச்சுக்கோ, உனக்கு திரும்ப 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 அதை மறந்துகிட்டே இருக்கு. ஏன்னா அதுல வந்து கண்டிப்பா ஒரு 2 மார்க் கொஸ்டின் கண்டிப்பா வரும் பார்த்துக்கோ. அப்புறம் வந்து 2 சார்புகளின் வகைகளை சொல்லி, இந்த சார்புகளின் சேர்ப்பு இருக்கு பார்த்தியா, காம்போசிஷன் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் சொல்லுவாங்க, f.g.h. அதுல வந்து பார்த்தேன் அப்படின்னா அது எத்தனாவது பயிற்சிங்கிறத பாரு. அதுல வந்து உனக்கு வந்து கண்டிப்பா ஒரு கொஸ்டின் வரும் பார்த்து, சார்புகளின் தேர்ப்புன்னு பார்த்துக்கிட்டேன்னா நமக்கு வந்து அது என்ன எங்க இருக்கு அப்படின்னா கடைசி பயிற்சி. அதுல வந்து எப்படின்னா பயிற்சி 1.5ல 8வது கொஸ்டின்ல ஒரு 3 கொஸ்டின் இருக்கு, எடுத்துக்காட்டுல ஒரே ஒரு கொஸ்டின் தான் இருக்கு. இப்போ எடுத்துக்காட்டுல பார்த்துக்கிட்டே அப்படின்னா 1.24 அதை நோட் பண்ணி வச்சுக்கோ. என்ன அதை நான் உனக்கு வந்து இந்த முக்கியமான கொஸ்டின்ஸை நீ நம்பர் கொடுத்தேன்னா உனக்கு நான் என்ன செஞ்சேன் அப்படின்னா அதை வந்து நான் வாட்ஸ்அப்ல அனுப்பி வச்சிடுறேன், ஒன்றும் பிரச்சனையே இல்லை. கடைசி நேரம் டெய்லி ஒரு 5 மார்க் கொஸ்டின்ஸ், டெய்லி ஒரு சாப்டர் அல்லது 2 சாப்டர் பாரு. கரெக்டாக 19ஆம் தேதி நீ எக்ஸாம் எழுதும் போது என்ன ரொம்ப சந்தோஷமா எழுதலாம். ஏன்னா கணிதத்துல வந்து நீ வந்து 90 மார்க் எடுத்துட்ட அப்படின்னா உனக்கு வந்து மொத்த மதிப்பீடும் கூடும். அதுக்கடுத்து உன் மேல வந்து ஒரு நல்ல நம்பிக்கை வரும். நீ நாளைக்கு என்ன குரூப் எடுத்தாலும் சரி, ஒரு பாலிடெக்னிக்கல் போனாலும் சரி, நாளைக்கு வந்து ஒரு நேர்முக தேர்வுக்கு போகும்போது முதல்ல 10th ஸ்டாண்டர்ட் எக்ஸாம் மார்க் ஷீட்டை தான் பார்ப்பாங்க. அதை தெரிஞ்சுக்கோ. முதல்ல எங்க நீ நேர்முகத்துக்கு, சப்போஸ் ஒரு பாலிடெக்னிக் முடிக்கேன்னு வச்சுக்கேன், பாலிடெக்னிக் முடிச்சு அடுத்து ஒரு இன்ஜினியரிங் முடிச்சு திரும்ப வந்து நேர்முக தேர்வுக்கு போகும்போது அடிப்படை கல்வி தகுதி உனக்கு எப்படி இருக்கு, கணித அறிவு உனக்கு எப்படி இருக்கு அப்படிங்கிறத என்ன செய்வாங்க பார்ப்பாங்க. ஏன்னா கணித அறிவு நல்லா இருந்துச்சு அப்படின்னா உனக்கு வந்து வேலை வாய்ப்புகள் வந்து நிறைய இருக்கு பார்த்து. எனக்கு நீ வந்து ஹையர் கிளாஸஸ் முடிச்ச உடனே கிளரிக்கல் ஆப்டிடியூட், ரீசனிங் எபிலிட்டி எல்லாமே அந்த மேத்தமெட்டிக்கல் நாலேஜ் நல்லா இருக்கிறவங்களுக்கு நல்லா இருக்கும் பார்த்து. முன்னாலை விட இப்போ வந்து நிறைய உனக்கு வந்து போட்டித் தேர்வுகள் நிறைய இருக்கு, நிறைய எழுதலாம். ஏன்னா நீ உனக்கு வந்து எதிர்காலம் வந்து உன்னை கணிதம் தான் உனக்கு வந்து மேல நோக்கி என்ன செய்யும், கூட்டிகிட்டே வை. அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. கணிதத்தை நீ வந்து எவ்வளவு தூரத்துக்கு இன்ட்ரெஸ்டா படிக்க ஆரம்பிக்கியோ அந்த அளவுக்கு உனக்கு வந்து
பின்னால வந்து என்ன செய்யும் பிரயோஜனமா இருக்கும். இப்ப பார்த்தேன்னா இப்போ வந்து சார்புகளின் வகைகள் வந்து காம்போசிஷன் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ்னு பார்த்தோம். அதாவது சார்புகள் வந்து 3 சார்புகளை இணைக்கிறத நம்ம பார்த்தோம். அதுக்கு அடுத்து என்ன அப்படின்னா என்ன எண்களும் தொடர் வரிசைகளும் எடுத்துக்கிட்டேன்னா உனக்கு வந்து முதல்ல வந்து ஒரு முக்கியமான ஒரு 3 தேட்டம் இருக்கு பார்த்து. அந்த தேட்டத்தை பார்த்த உடனே எங்களுக்கே ஒரு பயம் வரும். என்ன பயம்னா வேற ஒன்றும் இல்லை, அதை நான் பிள்ளைகளுக்கு எப்படி புரிய வைக்கிறது அப்படின்னு சொல்லி. அது இப்படி பார்த்தேன்னா யூக்ளிடின் வகுத்தல் துணை தேற்றம் சொல்லுவாங்க. யூக்ளிடின் டிவிஷன் அல்காரிதம், யூக்ளிடின் டிவிஷன் முறை. அதில் பார்த்தேன் அப்படின்னா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமாக இருக்கும். அது வந்து எப்படிங்கிறத பாரு. மீப்போவா மீச்சுமா காண்க யூக்ளிடின் டிவிஷன் லீமா மூலமாக அப்படின்னு சொல்லி கேட்பாங்க பார்த்து. மீதி தேற்றத்தை கொண்டு மீப்போவா காண்க. அதுக்கு அடுத்து மட்டு எண் கணிதம்னு ஒன்று இருக்கு, அதுவும் இதை பேஸ் பண்ணி தான் வரும் பார்த்துக்கோ. நமக்கு வந்து முதல் 3 எக்ஸசைஸ் வந்து இதை பேஸ் பண்ணியே போயிடும். அதில் வந்து எப்படின்னா இப்போ வந்து சில கொஸ்டின்ஸ் வந்து எப்படின்னா இந்த கொஸ்டினுக்கு நம்மளால இப்படி ஆன்சர் அது எப்படி என்ன. ஹலோ கொஞ்சம் கவனிமா. சார் பேசுறது வந்து நீ பேசுறது சாருக்கு கேட்கு. என்ன நீ பேசுறது கேட்டேன்னா நான் வந்து என்ன பேசுறேன்னு எனக்கே கேட்காது. அதனால கொஞ்சம் கவனமா இருக்கு. அதனால வந்து யூக்ளிடின் வகுத்தல் முறையில் வந்து யூக்ளிடின் டிவிஷன் லீமா, யூக்ளிடின் டிவிஷன் அல்காரிதம், என்ன மாடுலர் அரித்மெட்டிக் என்ன அப்படின்னு சொல்லி ஒரு 3 இருக்கு. அது வந்து 2 மார்க் கொஸ்டின்ஸ் 1 மார்க் கொஸ்டின்ஸ்ல அடிக்கடி கேட்கக்கூடிய பார்த்துக்கோ. அதுக்கு அடுத்தது வந்து எப்படின்னா ப்ராக்ரெஷன், அரித்மெட்டிக் ப்ராக்ரெஷன் வந்தேன்னா இப்போ வந்து அதுக்கு நீ வந்து எப்படின்னா முதல்ல வந்து அதுக்கு வந்து என்ன கேட்டிருக்குங்கிறத கூடுதல் கேட்டிருக்கான், உறுப்புகளின் எண்ணிக்கையை கேட்டிருக்கான், அல்லது இத்தனாவது உறுப்பை கேட்டிருக்கான் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் பார்த்துக்க. ஏன்னா வந்து நிறைய பிள்ளைகள் வந்து நீ என்ன செய்வ அப்படின்னா அதுல என்ன கேட்டிருக்குங்கிறது தெரியாமலே கணக்கை செய்ய ஆரம்பிச்சுவேன். இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா கொடுக்கப்பட்ட கூட்டுத்தொடரில் 15வது உறுப்பை காண்க அப்படின்னு வரும் பார்த்துக்கோ. எப்படின்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க. அதாவது எடுத்துக்காட்டு 2.26 பாரு. எடுத்துக்காட்டு 2.26 3 6 9 12 அப்படின்னு கொடுத்து 111 கொடுத்துருப்பான் பார்த்துக்கோ. கொடுத்துட்டு இதுல உறுப்புகளின் எண்ணிக்கை என்ன, இதுல உறுப்புகளின் எண்ணிக்கை என்னன்னு கேட்பாங்க பார்த்துக்கோ. இப்போ உறுப்புகளின் எண்ணிக்கைன்னு சொல்லும் போது உறுப்பு எந்த உறுப்பு கேட்காங்க. இப்போ வந்து 2 4 6 8 28வது உறுப்பை காண்க, எத்தனாவது உறுப்பு அப்படிங்கிறது கேட்கிற கொஸ்டின் வேற, உறுப்புகளின் எண்ணிக்கை என்பது வேற, கூடுதல் காண்கிறது வேற, எத்தனை உறுப்புகளின் எண்ணிக்கைன்னு கேட்கறது வேற. சம் ஆஃப் த டேர்ம்ஸ், ஃபைண்ட் த nth டேர்ம். இங்கிலீஷ் மீடியத்துக்கும் சேர்த்து சொல்றேன், நல்லா கவனிச்சுக்கோ. சம் ஆஃப் த டேர்ம், ஃபைண்ட் த nth டேர்ம், சம் டு n டேர்ம்ஸ் அப்படின்னு கூடுதல் காண்கன்னு கேட்டாங்கன்னா அப்போ ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு ஃபார்முலா தான். இப்போ வந்து உறுப்புகள் இத்தனாவது உறுப்பை காண்க அப்படின்னு கேட்டா Tn = a + n - 1 × d. சரிதானா? கடைசி உறுப்பு கொடுக்கப்பட்டு உறுப்புகள் எண்ணிக்கையை காண்கன்னு கேட்டா தான் இந்த கொஸ்டின். இப்போ 2.26 எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோ. எதுக்காக நான் அந்த எக்ஸாம்பிள சொல்றேன் அப்படின்னா பர்டிகுலரா ஒரு எக்ஸாம்பிள சொல்லும் போது நமக்கு எப்படி கொஸ்டின் கேட்டிருக்கு, எப்படி ஆன்சரை கொடுக்கணும் அப்படிங்கிறது நீ என்ன செஞ்சுக்கிடுவ புரிஞ்சுக்கிடுவேன். இப்போ Tn = a + n - 1 × d இத்தனாவது உறுப்பை காண்க. அதே இதுல வந்து உறுப்புகளின் எண்ணிக்கையை காண்கன்னா கடைசி உறுப்பு கொடுக்கப்பட்டால் n = l - a / d + 1 அப்படின்னு கொடுத்தாங்கன்னா அதுதான் உறுப்புகளின் எண்ணிக்கை. சில நேரங்களில் வந்து இப்போ வந்து நம்ம வந்து இதுக்கு அடுத்த எக்ஸசைஸ்ல எப்படின்னா கூடுதல் இருக்குல்ல, அரித்மெட்டிக் ப்ராக்ரெஷன், அதாவது கூட்டுத்தொடர். கூட்டுத்தொடர்ல வந்து இத்தனாவது உறுப்பை காண்க அப்படின்னு கேட்டுட்டு உறுப்புகளின் எண்ணிக்கையை காண்கன்னு கேட்பாங்க. இத்தனை உறுப்புன்னு கொடுத்துருவாங்க, உறுப்புகளின் எண்ணிக்கையை காண்கன்னு கேட்பாங்க. இப்போ வந்து பார்த்தேன்னா என்ன கூடுதல் காண்கன்னு கேட்பாங்க. ஹவு மெனி டேர்ம்ஸ் ஆஃப் த சீரீஸ். எடுத்துக்காட்டு 2.33 பாரு. ஹவு மெனி டேர்ம்ஸ் ஆஃப் த சீரீஸ் 1 + 5 + must be taken so the sum is 190. கொடுக்கப்பட்ட கூட்டுத்தொடரில் எத்தனை உறுப்புகளின் கூடுதல் 190 அப்படின்னு கேட்பாங்க பார்த்துக்கோ. என்ன அப்படி கேட்குற டைம்ல நீ வந்து என்ன செய்யணும் அப்படின்னா என்ன கேட்டிருக்கு அப்படிங்கிறத பார்க்கணும். முதல்ல ஏ எழுதிக்கணும். ஏங்கிறது முதல் உறுப்பு, டிங்கிறது பொது வித்தியாசம், என்கிறது உறுப்புகளின் எண்ணிக்கை, எல்லுங்கிறது கடைசி உறுப்பு, எஸ்என்னுங்கிறது வந்து உறுப்புகளின் எண்ணிக்கை கூடுதல். சரிதானா? Sn = n/2 × 2a + n - 1 × dன்னு கொடுத்தா AD கொடுத்து உறுப்புகள் எண்ணிக்கை இத்தனை உறுப்புகளின் கூடுதல் காணுங்கன்னா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணலாம். அதே இதில் வந்து உறுப்புகள் லாஸ்ட் டேர்ம் கொடுத்தாங்கன்னா நீ என்ன செய்யலாம்னா n/2 × a + l ஃபார்முலாவே என்ன செய்யலாம் பயன்படுத்தலாம். முதல் உறுப்பு
கடைசி உறுப்பு உறுப்புகளின் எண்ணிக்கை. உறுப்புகளின் எண்ணிக்கையை கொடுக்கலைன்னா உறுப்புகளை திரும்ப என்ன செய்யணும், நீங்க கண்டுபிடிக்கணும். சரியா? அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கூட்டுத்தொடரில் வந்து ரொம்ப முக்கியமானது வந்து 3 உறுப்புகளின் கூடுதல் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. பார்த்துக்கோ, அதில் ஒரு 5 கொஸ்டின் முக்கியமான கொஸ்டின் சொல்றேன், அதை குறிச்சுக்கோ. என்ன ரொம்ப முக்கியமான கொஸ்டின். ஏன்னா உறுப்புகளின் கூடுதல் கொடுத்து 3 உறுப்புகள் அப்படின்னா அந்த உறுப்புகளை எப்படி எடுக்கிறது? a மைனஸ் டி, a பிளஸ் டின்னு எடுக்கணும். பார்த்துக்கோ. அதே இதில் 4 உறுப்புகள் கொடுத்தாங்கன்னா a மைனஸ் 3d, a மைனஸ் டி, a பிளஸ் டி, a பிளஸ் 3dன்னு சொல்லணும். இதில் வந்து என்னென்னா முக்கியமான கொஸ்டின்ஸ் வந்து ஒன்று கொடுக்கேன், அதை குறிச்சுக்கோங்க. எப்படின்னா அதாவது எக்ஸசைஸ் வந்து 2.6 பயிற்சி 2.6ல் 4வது கொஸ்டின், 11வது கொஸ்டின், 12வது கொஸ்டின், 4, 11, 12. அதில் வந்து என்னென்னா 7வது கொஸ்டின் குறிச்சுக்கோங்க. சம் ஆஃப் ஆல் த நேச்சுரல் நம்பர்ஸ், அது கொடுக்கப்பட்ட 602 மற்றும் 902க்கு இடையிலே என்ன 11ஆல் 4ஆல் வகுபடாத எண்கள் அப்படின்னு கேட்கும்போது கொஸ்டினை எப்பவுமே கூட ஒரு டைம் நீ வாசிக்கணும். பார்த்து கொஸ்டினை கூட ஒரு டைம் வாசிக்கும் போது உனக்கு வந்து ஒன்று ஈஸியான ஐடியா கிடைச்சிடும். என்னென்னா அதில் வந்து என்னென்னா வகுபடாத எண்கள்னு கேட்டாங்கன்னா மொத்த கூடுதல்ல இருந்து வகுபடுற எண்ணை கழிக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க டீச்சர்ஸ். அதை ஞாபகம் வச்சுக்கணும் நீ, அதுதான் ரொம்ப முக்கியம். அதே மாதிரி இந்த 2 கொஸ்டின் சொல்கிறேன், குறிச்சிக்கோ. எல்லாமே நம்ம வந்து பிடிஏ கொஸ்டின்ஸ்லேருந்து நான் எடுத்தது தான். அதில் வந்து குறித்து வச்சுருக்கிறேன். என்ன அதை எடுத்துக்கோங்க. எடுத்துக்காட்டு 2.29, எடுத்துக்காட்டு 2.29, 2.30, 2.29, 2.30, அந்த ரெண்டையும் என்ன செஞ்சுக்கோ, குறிச்சிக்கோ. அதுக்கு அடுத்து வந்து என்னென்னா எடுத்துக்காட்டு 2.38ல் உங்களுக்கு டீச்சர்ஸ் சொல்லியிருப்பாங்க, நான் திரும்ப ஞாபகப்படுத்துகிறேன். என்ன அது முக்கியமான கொஸ்டின் தான். அதாவது செந்தில் ஹவுஸ், செந்திலுடைய வீட்டினுடைய தொடர்ச்சியான எண்கள் 1 to 49. என்ன செந்திலுடைய வீட்டினுடைய கதவு எண்ணினுடைய முந்தைய கதவு எண்ணின் கூடுதலும் செந்திலுடைய வீட்டுக்கு பிறகு உள்ள கடவுளுடைய கூடுதலும் சமம் எனில் செந்திலுடைய வீட்டு கதவு எண் என்ன அப்படிங்கிறதான் கொஸ்டின். பார்த்துக்கோ. அதில் வந்து நமக்கு எடுத்துக்காட்டில் அந்த எடுத்துக்காட்டை பாரு, நான் பார்த்து சொன்னேன்னா உனக்கு புரிஞ்சுக்கூடாது. அந்த எடுத்துக்காட்டில் வந்து என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னா ஒரு முக்கியமான விஷயத்த வந்து ஸ்டெப்பை வந்து குறைச்சிட்டாங்க. பார்த்துக்கோ. ஸ்டெப் வந்து எப்படின்னா அது வந்து ஒமிஷன் அப்படியே தான் இருக்கும். உங்களை டீச்சர்ஸ் சொல்லியிருப்பாங்க, இருந்தாலும் நான் சொல்கிறத நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. கொடுக்கப்பட்ட அந்த x+1, x+2, x+49 இருக்கு பார்த்தியா, அதை வந்து அதுக்கு முன்னால் வந்து 1லேருந்து x வரை ஒரு கூடுதலாக என்ன செஞ்சுக்கணும், போடணும். ஏன்னா அதில் 1லேருந்து x வரை கழிச்சிருக்காங்க, ஆனால் கூடுனதை போடாமல் விட்டாங்க. போடாமல் விடும்போது பாரு அவனுடைய கூடுதல் எண்ணிக்கை கொஞ்சம் உனக்கு வந்து அதில் வந்து ஒரு கன்ஃபியூஷன் வரும். என்ன அதுக்கு முந்தினது வந்து செந்தில் ஹவுஸை எக்ஸ்ன்னு வச்சுக்கிட்டோம். செந்தில் ஹவுஸ்க்கு முந்தின வீடுனா x-1, செந்தில் வீட்டுக்கு பிறகுனா x+1லேருந்து x+2. அதை நேரடியாக 1 to 49 போட்டுட்டு 1 to xன்னு போட்டிருக்காங்க. சரியா? அதை 1 to xன்னு போட்டுறத வந்து கூட்டி கழிச்சா தான் அது வந்து கரெக்டாக வரும். ஏன்னா 1 to 49 போடும்போது x+1 சேர்ந்து வரும். சரிதானா? அப்போ 49/2 × 1 + 49ன்னு போடுறாங்கல்ல, n/2 × a + l ஃபார்முலாவில் போடுறாங்க. அதை கழிச்சு கூட்டி கழிச்சாங்கன்னா உனக்கு ஈஸியாக இருக்கும் அந்த சம். ரைட்டா? அதை பார்த்துக்கோ. அதுக்கு அடுத்து வந்து பாரு 2.39 பாரு. ஏன்னா அந்த நான் இப்போ சொல்கிற கொஸ்டின் ஒரு சில கொஸ்டின்ஸ் எப்படின்னா உனக்கு அந்த 70% தாண்டி கஷ்டமான கொஸ்டின் கொஞ்சம் கேட்பாங்க தெரியுமா? இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் தான் கேட்பாங்க. யூனிட் எக்ஸசைஸ்லேருந்து வரும். இல்லை அப்படின்னா எடுத்துக்காட்டுகள்லையே உனக்கு வந்து கொஞ்சம் ட்விஸ்டடாக இருக்கும். அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. கொஞ்சம் யோசித்து பார்த்து செய்ய வேண்டியது வரும். எல்லா மாணவர்களும் செய்வாங்க அப்படின்னு நான் சொல்லலை, எல்லாரும் செய்ய முடியாதுன்னு சொல்லலை. முயற்சி எடுத்தேன்னா யார் வேணாலும் எல்லா கொஸ்டின் என்ன செஞ்சிடலாம், அட்டன் பண்ணிடலாம். அதில் வந்து 2.38, 2.39 அந்த ரெண்டுமே அந்த மாதிரி கொஸ்டின் தான். சரிதானா? அதே மாதிரி பயிற்சி 2.6ல் 11, 12 அதே மாதிரி டைப் கொஸ்டின்ஸ் தான். ஏன்னா ரேர், ஆனால் கொஞ்சம் நீ யோசித்து பார்த்து செய்யக்கூடிய என்ன செய்யலாம் கணக்காக இருக்கும். சரியா? இப்போ வந்து நம்ம வந்து முதல்ல கூட்டுத்தொடர் பார்த்துட்டோம். இப்போ பெருக்குத்தொடருடைய பொதுவான வடிவம் எப்படின்னு எடுத்துக்கிட்டேன்னா
ஏ ஏஆர் ஏஆர் ஸ்கொயர் அப்படின்னு வருவோம். அதில் வந்து டிஎன் உறுப்புகள் இத்தனாவது உறுப்பை காண்கன்னா டிஎன் ஈக்குவல் டு ஏ இன்ட்டு ஆர் பவர் என் மைனஸ் ஒன். அதே மாதிரி உறுப்புகளின் கூடுதல் ஆர் வந்து கொடுக்கப்பட்டது. ஏங்கிறது முதல் உறுப்பு, ஆறுங்கிறது பொது விகிதம். 2 4 8 16 32 இப்படி வருதுன்னு வச்சுக்கோங்க. அந்த 2 4 6 16 32 வரும்போது அதை வந்து கூட்டுத்தொடரா பெருக்கு தொடரா, அது வந்து ஏபின்னு கொடுத்தா கூட்டுத்தொடர், ஜிபின்னு கொடுத்தா பெருக்கு தொடர். ஏன்னா அது ஏபி ஜிபி நீ கண்டிப்பாக படிச்சாங்க பார்த்து. ஏன்னா பாலிடெக்னிக்கல் போனாலும் சரி, நீ +1 +2 போனாலும் சரி, அர்த்தமெட்டிக் ப்ராக்ஷன் படிப்பா, அடுத்து ஜாமெட்ரிக் ப்ராக்ஷன் படிப்பா, அடுத்தது ஹார்மானிக் ப்ராக்ஷன் ஒன்று படிப்பா. அப்போ ஏபி ஜிபியும் பேஸ் பண்ணியே தான் அந்த ஐடியாவை உங்களுக்கு சொல்லி தருவாங்க. அப்போ வந்து கொஞ்சம் அடிப்படை உனக்கு என்ன செய்யணும், தரவாக இருந்துக்கணும். சரிதானா? அதனால தான் நான் சொல்கிறேன், ஜாமெட்ரிக் ப்ராக்ரஷனில் வந்து எஸ்என் ஈக்குவல்ட்டுனா ஆர் வந்து கிரேட்டர் தென் 1 இருந்தால் ஆர் பவர் என் மைனஸ் ஒன் பை ஆர் மைனஸ் ஒன், லெஸ் தென் 1 இருந்தால் ஏ இன்ட்டு 1 மைனஸ் ஆர் பவர் 1 பை 1 மைனஸ் ஆர். இப்போ எஸ் இன்ஃபினிட்டி அதாவது முடிவெளி எண்ணிக்கையின் கூடுதல் காண்க அப்படின்னு கேட்டால் ஏ பை 1 மைனஸ் ஆர். சரியா? அந்த மாதிரி பார்க்கணும். அதுக்கப்புறம் வந்து எப்படின்னா சிறப்பு தொடர் இருக்கு பத்தியா, இந்த சிறப்பு தொடரில் வந்து உனக்கு வந்து கொஞ்சம் முக்கியமான கொஸ்டின்ஸ் இருக்கு பார்த்துக்கோ. சிறப்பு தொடரில் பார்த்தீங்கன்னா அடிக்கடி கேட்ட கொஸ்டின்ஸ். இந்த சிறப்பு தொடரில் பார்த்தீங்கன்னா முதல் எண் உறுப்புகளின் கூடுதல் சூத்திரம் வந்து 1 to n அப்படின்னு படிப்போம் நம்ம. 1 + 2 + n, n × n + 1/2. அதே இதில் 1² + 2² 1√2 2√2 கொடுக்கப்பட்ட ஒரு இயலெண்களின் வர்க்கங்களின் கூடுதல். ஏன்னா இதை வந்து நம்ம வந்து புள்ளியல்ல முதல் எண் இயலெண்களின் விளக்க திட்ட விளக்கம் n² - 1/12 அந்த சூத்திரத்துக்கு வந்து இந்த ரெண்டையும் பயன்படுத்தும் போது என்ன n × n + 1/2 யூஸ் ஆகும், n × n + 1 × 2n + 1 கொடுக்கப்பட்ட இயலெண்களின் வர்க்கங்களின் கூடுதலும் அதுக்கும் என்ன செய்யும், யூஸ் ஆகும். ஏன்னா இந்த ரெண்டையும் பார்த்து நம்ம வந்து இந்த ரெண்டையும் கம்பைன் பண்ணி தான் அந்த n² - 1/12 சூத்திரத்தை கொண்டு வருவோம். அதை நம்ம அந்த புள்ளியல் பார்க்கும்போது உனக்கு நான் அந்த இதை சொல்லுவேன். அது வந்து முக்கியமான கொஸ்டின். என்ன இதில் சிறப்பு தொடரில் வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா 1லேருந்து என்னன்னா n × n + 1/2, 1லேருந்து n²னா n × n + 1 2n + 1/6, 1லேருந்து n³ கொடுக்கப்பட்ட இயலெண்களின் கணங்களின் கூடுதல்னா n × n + 1/2 the whole square. முதல் எண் உறுப்புகளின் ஒற்றையன்களின் கூடுதல் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆட் n நேச்சுரல் நம்பர்ஸ் அப்படின்னா n² போட்டுடலாம். கடைசி உறுப்பு கொடுக்கப்பட்டால் l + 1/2 the whole square. இதுல வந்து என்னன்னா இந்த கொடுக்கப்பட்ட வர்க்கங்களின் கூடுதலோ கொடுக்கப்பட்ட கணங்களின் கூடுதலோ கேட்கும்போது என்ன மிஸ்டேக் பண்ணுவேங்கிறத நான் சொல்றேன் பாரு. என்ன செய்வேன் அப்படின்னா 1லேருந்து இப்போ சப்போஸ் அதில் கேட்கறது வந்து 6² 21 ஒரு ஸ்கொயர் கேட்காங்கன்னு வச்சுக்கோ, எது தேவையில்லையோ அதைத்தான் கழிப்பேன். நீ என்ன செய்வ தெரியுமா, 1 to 5 முதல்ல போட்டு 1 to 21 ரெண்டாவது போடுவேன். அந்த மிஸ்டேக் வந்து நிறைய மாணவர்கள் நாங்கள் வந்து இந்த பேப்பருடைய திருத்த போகிற நேரம்ல பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி கொஸ்டின்ஸில் வந்து பிள்ளைகள் நிறைய மிஸ்டேக் பண்ணுறாங்க. அந்த மிஸ்டேக் நீ என்ன செய்யாது. இப்போ பயிற்சியில் பார்த்துட்டீங்கன்னா பயிற்சி 2.9 ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன்ல வந்து 5 6. அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 6வது கணக்கு ரேகா ஹஸ் 15² கலர் பேப்பர் சைஸஸ் 10 11 12 என்ன சதுர வடிவ 15² பேப்பர் வந்து ரேகாட்ட இருக்கு, அவற்றினுடைய மொத்த பரப்பளவு காண்க அப்படின்னா 10² 11². ஏன்னா சதுரத்தின் பரப்புக்கான சூத்திரம் a × a² அப்போ a 10² + 11² 1 to 24 கண்டுபிடிச்சு அதுக்கு முந்தினது 1 to 10 என்ன செஞ்சிடணும், நம்ம சப்ட்ராக்ட் பண்ணிடணும். அதுதான் மெயின் பார்த்துக்கோ. சரிதானா? இப்போ இந்த இதில் வந்து 1² to 24² கண்டுபிடிச்சிட்டு அதுலேருந்து கழிக்கும் போது நம்ம கேர்ஃபுல்லாக என்ன செய்யணும், போடணும். எந்த ஃபார்முலா போடுவேன் அப்படிங்கிறதையும் ஃபார்முலாவை திரும்ப படிச்சுக்கோ. n × n + 1/2 கொடுக்கப்பட்ட எண்களின் இயலெண்களின் கூடுதல், இயல்களின் வர்க்கங்களின் கூடுதல் 1² + 2² up to n²னா n × n + 1 × 2n + 1/6. அதே இதில் கணங்களின் கூடுதல்னா n × n + 1 × n × n + 1/2 the whole square. ஒற்றை எண்களின் கூடுதல்னா டைரக்டா n². இத்தனை உறுப்புகள் கொடுத்துட்டாங்கன்னா கடைசி உறுப்பு கொடுக்கப்பட்டால் l + 1/2 the whole square. அதுக்கு அடுத்து வந்து இப்போ நம்ம எதுக்கு வரப்போறோம் அப்படின்னா இயற்கணிதத்துக்கு வரப்போறோம். இயற்கணிதத்தில் வந்து முக்கியமான கொஸ்டின்ஸ் முதல்ல நோட் பண்ணிக்கோ. ஏன்னா எதெல்லாம் அப்படிங்கிறத அவுட்லைனாக சொல்கிறேன், உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். கொஸ்டின் நம்பரை நோட் பண்ணணும் கூட அவசியம் கிடையாது. ஏன்னா நான் சொல்கிறத மட்டும் பார்த்துக்கோ. அதாவது முதல்ல வந்து எப்படின்னா மொத்தம் 18 எக்ஸசைஸ் இருக்குது. 18 எக்ஸசைஸ் இவ்வளவும் பார்க்கணுமான்னு மலைச்சிடக்கூடாது. கொடுக்கப்பட்ட எண்களின் மீப்போவா காண்க, ரைட்டா? ஏன்னா வந்து சமன்பாடை தீர்வு காண்கிறது வந்து ஓரளவு
நீ நல்லா ப்ராக்டிஸ் பண்ணினா ஈஸியாக செஞ்சிருவேன். அது வந்து இன்னொன்று என்னென்னா, சப்போஸ் ஒரு கொஸ்டின் அதில் கேட்காங்கன்னு வச்சுக்கோ, அந்த கொஸ்டின் வந்து ஆப்ஷனாக நீ கடைசி ஆப்ஷனாக வச்சுக்கணும். அதை நீ ஒர்க் அவுட் பண்ணுறது நல்லா படிக்கிறவனாலும் அந்த கதை தான். ஏன்னா ஒரு கொஸ்டினை செலக்ட் பண்ணும்போது அந்த கஷ்டமான கொஸ்டின் இல்லை, கொஸ்டினை செலக்ட் பண்ணி எங்கனையாவது ஒரு இடத்துல உனக்கு சொல்யூஷன் இதுதான் டவுட் வந்துருச்சுன்னு வச்சுக்கோ, அப்படியே ஸ்ட்ரைக் ஆயிடுவேன், டைம் போகிறதே தெரியாது. இப்போ 10 o'clock ஸ்டார்ட் பண்ணுறாங்க, 10:50 9:45 போகிற பேப்பரை வாங்குற, 10 to 10:15 பேப்பர் கொஸ்டினை ரீட் பண்ணுற, 10:15 ஸ்டார்ட் பண்ணி 12:45 முடியுதுன்னு வச்சுக்கோ. நீ என்ன செய்வ அப்படின்னா, முதல்ல 1 word கிராஃப் ஜாமெட்ரியை முடிச்சுட்டு 5 mark வரும்போது முதல்ல கஷ்டமான கொஸ்டின் எடுத்துட்டே அப்படின்னா, கஷ்டமான கொஸ்டின்ங்கிறத விட உனக்கு வந்து ஆன்சர் வரல அப்படின்னா உடனே என்ன செய்வ, டிப்ரெஷன் ஆயிடும், அப்படியே மேல்காலெல்லாம் வேறுத்துரும். உனக்கு பயப்படக்கூடாது, பயப்படாது. ஈஸியான கொஸ்டினை முதல்ல செலக்ட் பண்ணு. உங்களுக்கு நிச்சயமாக நான் சொன்ன மாதிரி திரும்ப திரும்ப சொல்கிறேன், 70% வந்து கொஸ்டின் எப்படி தான் இருக்கும், ஈஸியான கொஸ்டினாக தான் இருக்கும். நீ பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. என்ன அப்புறம் வந்து மீப்போவா காண்க ஜிசிடி எடுத்துக்காட்டு 3.10 ரைட்டா. அதுக்கடுத்து நான் சொல்கிற கொஸ்டின்ஸை மட்டும் முதல்ல குறிச்சிக்கோ கடகடன்னு. அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து அதை ஒரு ரிவ்யூ பார்ப்போம் எப்படின்னு சொல்லி. என்ன அதில் படிக்கும்போது நீ மெயினாக என்னென்னா, கொடுக்கப்பட்ட அந்த ஜிசிடி எல்சிஎம் படிக்கும்போது வந்து மெயினாக தெரிஞ்சுக்கோ, முற்றொருமையினுடைய காரணிப்படுத்தல் இருக்கு பார்த்தியா, அந்த காரணிப்படுத்தலை நல்லா படிச்சுக்கோ. ஏன்னா அந்த காரணிப்படுத்தல் சில நேரங்களில் சூத்திரத்தை பயன்படுத்தி நீ காரணிப்படுத்தி திரும்ப என்ன செய்ய வேண்டியிருக்கும், ஜிசிடி கண்டுபிடிக்க வேண்டியிருக்கும். அது எடுத்துக்காட்டு பயிற்சியில் பார்த்தீங்கன்னா, பயிற்சி 3.3ல் 3வது கொஸ்டினில் 2வது கொஸ்டினை பாரு, எல்சிஎம் கொடுத்துருக்கு, என்ன ஜிசிடி கேட்டிருக்காங்க. 2 முற்றொருமைகளை கொடுத்துட்டாங்க, x³ + y³ x⁴ + x² y² + y⁴ அது கொடுத்துருக்காங்கல்ல. இது வந்து எப்படின்னா x³ + y³ சமன்பாடு அந்த எக்ஸ்பென்ஷன் நான் சொல்கிறேன், திரும்ப விட்டு நீ ராவப்படுத்திக்கோ. x³ + y³ = x + y × x² - xy + y², ரைட்டா. அதே இதில் வந்து இந்த 2வது இருக்கு பார்த்தியா, x⁴ + x² y² + y⁴, அதை வந்து எப்படின்னா உனக்கு டீச்சர்ஸ் வந்து அந்த ஃபேக்டரைசேஷனை வந்து அதை காரணிப்படுத்தலை ஸ்ப்ளிட் பண்ணி சொல்லி கொடுத்தாங்கன்னா அதை பார்த்துக்கோ, உன் நோட் எடுத்துப்பாரு. இல்லைன்னா ஷார்ட்டாக ஞாபகம் வச்சுக்கோ, x² + xy + y² × x² - xy + y² தான் அதனுடைய காரணிப்படுத்தல். நல்லா தெரிஞ்சுக்கோ, சொல்ல புரியுதா. ஏன்னா உனக்கு வந்து இதை காரணிப்படுத்தினா தான் நம்ம என்ன செய்ய வேண்டியிருக்கோம், அடுத்த ஸ்டெப் வந்து கேன்சல் ஆகும். இல்லைன்னா இது கேன்சல் ஆக மாட்டேங்குன்னு சொல்லி என்ன செஞ்சிருவேன், செஞ்சிருவேன். ஏன்னா ஜிசிடி கேட்கும் போது 2 பல்லுறுப்புக்கோவைகள் கொடுத்து ஜிசிடி கேட்கும் போது நீ என்ன செய்யணும் அப்படிங்கிறத கொடுத்துக்கோ. அதாவது எல்சிஎம் கொடுத்துட்டாங்கன்னா ஜிசிடி = f(x) × g(x) / LCM. அதே இதில் பல்லுறுப்புக்கோவைகள் கேட்டாங்கன்னா ஜிசிடி × ஏன்னா அதில் நம்ம படிக்கும்போது படிச்சுக்கோம், ரிலேஷன் பிட்வீன் ஜிசிடி அண்ட் எல்சிஎம்னு படிச்சிருப்பேன். அதாவது தமிழில் சொல்கிறேன், ரிலேஷன் பிட்வீன் ஜிசிடி அண்ட் எல்சிஎம்னா மீப்போவா மற்றும் மீச்சீமா ரெண்டுக்கும் இடையே உள்ள தொடர்பு. கொடுக்கப்பட்ட பல்லுறுப்புக்கோவைகள் வந்து f(x) g(x)ன்னு வச்சுக்கிட்டோம்னா, எல்சிஎம் கேட்டால் f(x) × g(x) / ஜிசிடி, ஜிசிடி கேட்டால் f(x) × g(x) / LCM, எது கேட்டான். ஏன்னா பல்லுறுப்புக்கோவைகள் கேட்டால் ஜிசிடி × LCM / f(x). அந்த ரிலேஷன்ஷிப்பை நீயாவே என்ன செஞ்சுக்கோ, போட்டு பார்த்துக்கோ. ஏன்னா கொடுக்கப்பட்ட பல்லுறுப்புக்கோவைகளுடைய பெருக்கல் பலனும் மீப்போவா மற்றும் மீச்சீமினுடைய பெருக்கல் பலனும் எப்போதும் சமமாகத்தான் இருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க டீச்சர்ஸு. அதை திரும்ப என்ன செஞ்சுக்கோ, நீ ஞாபகப்படுத்திக்கோ. அதுக்கப்புறம் வந்து சுருக்குக ரிடக்ஷன் ஆஃப் ரேஷனல் எக்ஸ்பிரஷனில் பாரு, அதில் வந்து எப்படின்னா காரணிப்படுத்தல் ரொம்ப முக்கியம். அது காரணிப்படுத்த தெரிஞ்சுக்கிட்டேன்னா ரொம்ப ஈஸி. ஏன்னா இதில் வந்து இன்னும் இந்த வர்க்கமூலம் காண்கன்னு சொல்லும் போது x⁴ + 1 + 1/x⁴ வர்க்கமூலம் காண்க, find the square root of அப்படி கேட்டாங்கன்னா x² + 2 × x² × 1/x² அப்படின்னா அது வந்து நம்ம படித்த முற்றொருமை தான், வேற ஒன்றுமே கிடையாது. a² + 2ab + b² வர்க்கமூலம் என்னது, a + b², ஸ்கொயர் ரூட் போட்டு a + b எடுக்கும், சரிதானா. அதே மாதிரி தான் இதுலையும் வந்து இந்த ரேஷனல் எக்ஸ்பிரஷனில் வந்து மெயினாக வந்து எப்படின்னா அதை தமிழில் வந்து கொடுக்கப்பட்ட பல்லுறுப்புக்கோவையை சுருக்குக அப்படின்னு கேட்பாங்க. அதில் வந்து நமக்கு வந்து கூட்டல் இருக்குது, கழித்தல் இருக்குது, பெருக்கல் இருக்குது, வகுத்தல் இருக்குது பார்த்துக்கோ. அதில் வந்து பார்த்தீங்கன்னா அடிக்கடி கேட்ட கொஸ்டின்ஸ் சொன்னேன்னு. ஏன்னா இப்போ வந்து சில நேரங்களில் வந்து நமக்கு வந்து அன்எக்ஸ்பெக்டட் கொஸ்டின்ஸ் 1 2 வரும்னு சொன்னேன்ல, அது வந்து எடுத்துக்காட்டு பயிற்சி 3.5ல் 4வது கொஸ்டினில் வந்து சில ஸ்கூல்களில் கேட்டிருக்காங்க பார்த்துக்கோ அந்த கொஸ்டின்ஸ்.
அந்த இதுலேயே இருக்குது. மற்ற மாவட்ட கொஸ்டின்ஸ் இருக்குது பார்த்தியா, அதில் இருக்குது. எடுத்துக்காட்டு 3.18 சுருக்குக அப்படின்னு சொல்லி அதெல்லாம் காரணிப்படுத்தி சிம்பிளிஃபை என்ன செய்யணும் பண்ணணும். அப்புறம் வந்து பயிற்சி 3.6ல் பாரு, கூட்டல் கழித்தல் எல்லாமே சேர்ந்தே வரும் பார்த்துக்கோ. என்ன அதில் வந்து இந்த விச்சு இதிலிருந்து இந்த கோவை இருந்து x² + x + ac வந்து எதை கழிக்க இக்கோவை கிடைக்கும் அப்படின்னு கேட்டிருப்பாங்க. விச் ஆக்ஷன் will be subtracted from x² + 6x + y இருக்கு. அதே இதில் 6வது கணக்கு பாரு, 5 6. அந்த 5 6ஐயும் திரும்ப திரும்ப என்ன செஞ்சுக்க பார்த்துக்கோ. ஏன்னா கொஞ்சம் கஷ்டமான கொஸ்டின்ஸ் கேட்கும்போது உனக்கு எதை கேட்பாங்கன்னு என்ன செய்ய முடியாது, உறுதியாக சொல்ல முடியாது. அதுக்கு அடுத்து ஃபைண்ட் த ஸ்கொயர் ரூட் பை ஃபேக்டரைசேஷன் மெத்தட் இருக்கு பார்த்தியா. இதில் ஃபேக்டரைசேஷனில் ஒரு மாவட்டத்தில் வந்து இந்த கொஸ்டினே கேட்டிருக்காங்க. எடுத்துக்காட்டு 3.20 எடுத்துக்காட்டு 3.20 இருக்கு. என்ன அந்த கொஸ்டின்ஸ் வந்து உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீ நம்பரை கொடு, நான் உனக்கு வந்து எல்லா 28 மாவட்டத்தினுடைய கொஸ்டினையும் உனக்கு வந்து அது பிடிஏ கொஸ்டின் அதுக்குரிய சொல்யூஷன் எல்லாமே என்ன செஞ்சிருவேன், அனுப்பி வச்சிருவேன். அது போக நீ என்கிட்ட எனக்கு எப்போ அடுத்த கிளாஸ் வரும்போது நம்ம டவுட்டும் என்ன செய்யலாம், கேட்கலாம். இப்போ வந்து ஸ்கொயர் ரூட் ஆஃப் த பாலினாமியல் பார்க்கும்போது எப்படின்னா மெயினாக என்னென்னா முதல்ல வந்து 2 மாடல், ஒன்று ஃபேக்டரைஸ் பண்ணி ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்கிறது, இன்னொன்று வந்து முற்றுரிமையில் கொடுத்து ஃபேக்டரைசேஷன் கிடைக்கிறது. இதில் ஒரு கொஸ்டின் இருக்கு அப்படி 1 + 1/x⁴ + 2/x³ ஃபைண்ட் த ஸ்கொயர் ரூட்னு கேட்கலாம்னு வச்சுக்கோ. வர்க்கமூலம் காண்க, கொடுக்கப்பட்ட பல்லுறுப்புக்கோவையினுடைய வர்க்கமூலம் காண்கன்னு கேட்டாங்கன்னா நீ என்ன செய்யணும், அதுக்கு வந்து a + b² ஃபார்முலா அதை வந்து எக்ஸ்பிரஸ் ஸ்ப்ளிட் பண்ணி ஸ்கொயர் ரூட் போட்டு மாடலஸ் போட்டு என்ன செஞ்சிடலாம், ஆன்சர் எழுதிடலாம். அதே மாதிரி ஸ்கொயர் ரூட்டில் கண்டிப்பாக ஒரு கணக்கு வரும். ஏன்னா நான் வந்து ஒரு 15 மாவட்ட கொஸ்டின்ஸை பார்த்தேன். அந்த 15 மாவட்ட கொஸ்டின்ஸ் ஒவ்வொன்றிலையும் பார்க்கும்போது வர்க்கமூலம் காண்க, முழு வர்க்கமணியின் ஏபியின் மதிப்பு காண்க, அது திரும்ப 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 கேட்டு அது எத்தனாவது கொஸ்டினாக இருக்குது அப்படிங்கிறத கூட நான் சொல்லிடுறேன். நான் பாரு, என்ன நமக்கு வந்து எல்லா கொஸ்டின்ஸினுடைய இது வந்து கையில் வச்சிருக்கிறேன். என்ன அது வந்து எத்தனாவது கொஸ்டினாக வருது அப்படின்னா 32வது கொஸ்டினாக கேட்காங்க. ஜிசிடியை கேட்காங்க. இல்லை அப்படின்னா என்ன கேட்டிருக்காங்க, வர்க்கமூலம் காண்க, ஃபைண்ட் த ஸ்கொயர் ரூட். 32 வரிசையை பார்த்தோம்னா 32வது கொஸ்டின் வந்து அல்ஜிப்ராலேருந்து தான் இருக்குது. என்ன அதில் வந்து ரொம்ப ரேராக தான் ஃபைண்ட் த லார்ஜஸ்ட் நம்பர் லீவிங் த ரிமைண்டர் 12 இன் ஈச் கேஸ்ன்னு சொல்லி இந்த டிவிஷன் அல்காரிதம் இருக்குல்ல, அதில் வந்து கேட்டிருக்காங்க. அதில் வந்து நீ வந்து பயப்பட வேண்டியதில்லை. நமக்கு ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ் வந்து நமக்கு எப்படி கேட்டிருக்கு அப்படின்னா ஃபைண்ட் த ஸ்கொயர் ரூட் 32 அல்லது 33. 32 வந்து சீக்வன்ஸ் அண்ட் சீரியஸாக இருக்கும், 33 இதில் இருக்கும். நம்ம கொஸ்டின் ரிவ்யூ பார்க்கும்போது உனக்கு நான் வந்து இதை விட எக்ஸ்ப்ளனேஷன் நிறையா கொடுப்பேன், நீ அதை என்ன செஞ்சுக்கோ, பயன்படுத்திக்கோ. அதுக்கு அடுத்து ஸ்கொயர் ரூட்டை பார்க்கும்போது நீ வந்து இந்த ஏபியின் மதிப்பு காண்கும் போது உனக்கு வந்து டிடக்டட் கோஎஃபிஷியன்ட் மெத்தட் இருக்குது. அந்த மெத்தடில் செய்யணும்னாலும் செய்யலாம், இதுலையும் செய்யலாம், எந்த மெத்தடில் வேணாலும் செய்யும். அதில் பர்டிகுலராக வந்து இப்போ 64x⁴ -16x³ + 17x² - 2x + 1 இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த மாதிரி கேட்குற டைமில் நீ வந்து என்ன செய்யணும் அப்படின்னா டைரெக்டாக அதை வந்து கோஎஃபிஷியன்ட் x⁴ x³ போட்டுட்டே செய்யும். அதே இதில் வந்து கொடுக்கப்பட்ட பல்லுறுப்புக்கோவையினுடைய வர்க்கமூலம் காண்கன்னு சொல்லிட்டு நியூமரேட்டர் எக்ஸ் தொகுதி வந்து x², டினாமினேட்டர் y² கொடுத்தாங்கன்னா அதை வந்து என்ன செய்யும் அப்படின்னா அந்த x² y² எடுத்துட்டு கோஎஃபிஷியன்ட் மட்டும் போட்டு ஸ்கொயர் ரூட் கண்டுபிடி. ஏன்னா நீ இந்த ஃப்ராக்ஷனில் வரும்போது தான் உனக்கு அதில் டவுட்டே வரும் பார்த்துக்கோ. ஏன்னா ஒரு ரிவிஷன் கொஸ்டினில் அப்படி இருக்குது, ஒரு மாவட்ட கொஸ்டினில் வந்து அது இருக்குது, அந்த மாதிரி கேட்டிருக்காங்க. அதனால தான் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா நீ வந்து அந்த மாதிரி செய்யும் போது நம்பரை மட்டும் வச்சு செஞ்சுட்டு லாஸ்ட்டில் ஸ்கொயர் ரூட் ஆன்சர் எடுத்து எழுதுவே இல்லை. ஸ்கொயர் ரூட் ஆஃப் 4x² y² + 30 20x/y + 13 - 30y/x அப்படின்னு எழுதும் போது மாடலஸ் போடும்போது முதல் இதுக்கு x/y போர்டு, அடுத்து சென்டரில் கான்ஸ்டன்ட்டு, அதுக்கு அடுத்து 3y/x போட்டேன்னா உனக்கு வந்து ஆன்சர் வந்து டவுட்டே என்ன செய்யாது, வராது. அதுக்கு அடுத்து வந்து குவாட்ரடிக் ஈக்குவேஷன் எடுத்துக்கிட்டேன்னா மெயினாக என்னென்னா குவாட்ரடிக் ஈக்குவேஷனில் நீ தெரிஞ்சுக்கிட வேண்டியது ரிலேஷன் பிட்வீன் ஜீரோஸ் அண்ட் கோஎஃபிஷியன்ட்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க பார்த்துக்கோ. அப்படின்னா என்ன அர்த்தம், ஃபைண்ட் த ரிலேஷன் பிட்வீன் த ஜீரோஸ் அண்ட் கோஎஃபிஷியன்ட்ஸ் அப்படின்னு கேட்டாங்கன்னா சால்வ் பண்ணுவேன். சால்வ் பண்ணிவிட்டு அது ரெண்டுக்குரிய ரிலேஷன்ஷிப் எழுதுவேன். இதில் வந்து சால்வ் பண்ணுற மெத்தட் வந்து நமக்கு 3 மெத்தட் இருக்குது. என்னென்ன மெத்தட்லாம் பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து ஃபார்முலா மெத்தட், நான் லாஸ்ட் வந்து சொல்கிறேன், ஃபேக்டரைசேஷன் மெத்தட், கம்ப்ளீட்டிங் ஸ்கொயர் மெத்தட், ஃபார்முலா மெத்தட். ஏன்னா நம்ம கேட்குறது வந்து கம்ப்ளீட்டிங் ஸ்கொயர் மெத்தடில் கேட்டாங்க அப்படின்னா அந்த மெத்தடில் தான் செய்யணும். ஆனால் உங்களுக்கு அவ்வளோ கஷ்டமாக கேட்க மாட்டாங்க. கம்ப்ளீட்டிங் ஸ்கொயர் மெத்தடில் தான் கேட்க மாட்டாங்க, சால்வ்னு மட்டும் கொடுத்துருவாங்க. சால்வ்னு கொடுத்துட்டா நீ ஃபார்முலா மெத்தட்லையும் செய்யலாம், இந்த மெத்தட்லையும் செய்யலாம். என்ன
அதில் செய்யும் போது அந்த ரூட்ஸ் அப்படின்னு கேட்டாலும் ஜீரோஸ்ன்னு கேட்டாலும் ஃபைண்ட் ஜீரோஸ் ஆஃப் அப்படின்னு கேட்டாலும் நீ பயந்துடாத. ஜீரோஸ்ன்னு கேட்டாலும், ஏன்னா இந்த கொஸ்டின் வந்து எடுக்கும்போது நம்ம கவர்மெண்ட் ஸ்கூல் டீச்சர்ஸும் மீட்டிங் அந்த இதில் இருப்பாங்க, கவுன்சிலில் இருப்பாங்க. ஒரு சிலர் வந்து சீனியர், சென்னையில் உள்ள மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் சீனியர் ரிட்டையர்ட் ஸ்டாஃப்ஸ் இருப்பாங்க. அவங்க கேட்கும்போது இந்த ஜீரோஸ்ன்னு கேட்க மாட்டாங்க, சில நேரங்கள் ரூட்ஸ்ன்னு கேட்டுருவாங்க. ஜீரோஸ் வேற ரூட்ஸ் வேற நினைச்சிடக்கூடாது. என்ன மூலங்கள் காண்க, பூஜ்ஜியம் காண்க, ரெண்டும் ஒன்று தான். இப்போ நான் வந்து இங்கிலீஷ் மீடியத்துலையும் தமிழ் மீடியத்துக்கும் எடுக்கிறதுனால இங்கிலீஷ் மீடியத்தில் உள்ள எல்லாமே சொல்லிடுவேன், தமிழ் மீடியத்தில் உள்ள எல்லாத்தையுமே சொல்லுவேன். ஏன்னா இந்த ஒரே டைமில் வந்து பூஜ்ஜியம் ஜீரோஸ், இங்கிலீஷ் மீடியம் எடுத்தவங்களுக்கு தமிழ் தெரியாது நிறைய பேருக்கு. தமிழ் மீடியத்திலே எடுக்கிற சில டீச்சர்ஸ் வந்து இங்கிலீஷ் வேர்டை மறந்துடுவாங்க. நம்ம ரெண்டுமே எடுக்கிறதுனால நான் வந்து உனக்கு ஈஸியாக சொல்லிடுறேன். பூஜ்ஜியம்னால என்னது தான், ஜீரோஸ் தான். பூஜ்ஜியம்னா நம்ம ஜீரோன்னு சொல்லுவோம். ரூட்ஸ்னா என்னது, மூலங்கள், அவ்வளோதான். கொடுக்கப்பட்ட சமன்பாட்டின் மூலங்கள் காண்க, மூலங்களின் தன்மை காண்கிறது தான் அடுத்து நம்ம பின்னால் பார்ப்போம். கடைசி எக்ஸசைஸில் வரும் மூலங்களின் தன்மை காண்கிறது என்ன. இப்போ இது வந்து கொடுக்கப்பட்ட சமன்பாட்டின் மூலங்களின் கூடுதல், அதாவது ரிலேஷன் பிட்வீன் ஜீரோஸ் அண்ட் கோஎஃபிஷியன்ட் கேட்டாங்கன்னா ax² + bx + c மாடலில் நீ எழுதிக்கிட்டு ஆல்பா + பீட்டா = -b/a, ஆல்பா பீட்டா = c/a இதை நீ முதல்ல போடணும். அதுக்கு அடுத்தது வந்து a b c எழுதிட்டு என்ன செய்யணும் அப்படின்னா கொடுக்கப்பட்ட மூலங்கள் ஆல்பா + பீட்டா -b/a போடுவேல்ல, அதை மாதிரி கொடுக்கப்பட்ட மூலங்கள் காரணிப்படுத்தி கண்டுபிடிச்சு அதில் வந்து நீ என்ன செய்யணும் அப்படின்னா கொடுக்கப்பட்ட மூலங்கள் 2 கிடைக்கும். -3 -4 கிடைக்கி, ஆல்பா -3 பீட்டா -4, கூடுதல் என்னது -4 + -3 -7, பெருக்கல் என்னது 4 × 3. இந்த 2 ஈக்குவலாக வருதான்னு பார்க்கணும். ஏன்னா ஒருவேளை அன்எக்ஸ்பெக்டடா ஒருவேளை இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்டாங்கன்னா நீ ஆன்சர் பண்ண செஞ்சிடக்கூடாது மாதிரி. நான் வந்து பிலோ ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ல இருந்து அபோவ் ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்டுடைய நாலேஜ் வந்து ரிவ்யூ பண்ற மாதிரி தான், வேற ஒன்றும் கிடையாது. நீ வந்து சார் ரொம்ப வேகமாக சொல்றாங்களே நினைக்காத, நமக்கு கொடுக்கப்பட்ட டைம் வந்து ரொம்ப கம்மி. உனக்கு கொஞ்சம் ஒரு கான்ஃபிடென்ட் வந்துடும். சார் நம்ம ஏற்கனவே படிச்சிருப்பேன், நீ படித்தது பூரா நான் ஞாபகப்படுத்திக்கிட்டு இருக்கேன், அவ்வளோதான். அதை ஞாபகப்படுத்தும் போது உனக்கு என்ன செஞ்சிடும், திரும்ப ஞாபகம் வந்துடும். இப்போ சைக்கிளையோ நீச்சலையோ நீ வந்து திரும்ப திடீர்னு கொண்டு போய் உன் கையில் சைக்கிள் கொடுத்து நான் சைக்கிள் ஓட்டிடுவேன், வண்டி ஓட்டிடுவேன். அதை மாதிரி தான் இதுவும். கொஞ்சம் சப்ஜெக்டை வந்து இன்ட்ரெஸ்டாக படித்தேன்னா உனக்கு வந்து, அதாவது எப்பவுமே நல்லா தெரிஞ்சுக்கோ, எந்த தொழிலாக இருந்தாலும் உனக்கு ஈடுபாடு வேணும். நீ படிக்கிறது தான் உன்னுடைய தொழில், நமக்கு தொழில் படிப்பு. அப்போ அதில் உனக்கு ஈடுபாடு வேணும். அந்த ஈடுபாடு வரும்போது நீ என்ன செஞ்சிருவ, ஈஸியாக என்ன செஞ்சிருவேன்னு சொல்லுவேன். ஏன்னா நான் வந்து இப்போ எதுக்கு சொல்ல வரேன் அப்படின்னா, ஒரு இடத்துல உட்காந்து ஒரு 1.5 மணி நேரம் மேக்ஸை பற்றியே ஃபுல்லாக சொல்கிறது வந்து அந்த ஈடுபாடும் கொஞ்சம் தயாரிப்பு இருந்தால் மட்டும் தான். நான் பயந்துட்டு தான் இருந்தேன் நேற்று விடிய காலம் 4 மணிலேருந்து 5 மணி வரை தூக்கமே வரல எனக்கு. 3:30 மணிக்கெல்லாம் எழுந்திரிச்சிட்டேன். ஆனால் 4 மணி 4:30 மணிக்கு மேலே தான் நம்ம எழுதினதெல்லாம் கரெக்டாக கொஞ்சம் எழுதி வச்சுருக்கோமே, என்னென்ன சொல்லணும் பிள்ளைகளுக்கு அப்படிங்கிறத ஃபுல்லாக உட்காந்து வாசி. நான் இப்போ உனக்கு சொன்னேன்னா 10 மணி நேரம் சொல்கிற அளவுக்கு நான் எழுதி வச்சுருக்கேன். ஆனால் சொல்கிற டைம் ஷார்ட் டைமு. அடுத்த கிளாஸில் நம்ம இது என்ன செய்வோம், டவுட்டையும் கிளியர் பண்ணிக்கிடுவோம். உனக்கு வந்து எது டவுட்னாலும் சரி, எனக்கு வந்து சார்ட்டை வந்து உனக்கு நான் வந்து இந்த எல்லாமே, ஏன்னா நீ ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸை ஃபுல்லாக திரும்ப நீ செஞ்சு பாரு. ஒரு 5 நாள் 10 மணி நேரம் 13ஆம் தேதி தமிழ் படிக்க ஆரம்பி. ஏன்னா தமிழ் படிக்க இப்போவுமே படிக்க ஆரம்பி. இப்போவும் தமிழ் படி, வேண்டான்னு சொல்லலை, இங்கிலீஷை படி, எல்லாமே ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடு. ஆனால் நீ வந்து இன்னையிலேருந்து மேத்ஸே பார்த்துக்கிட்டேன்னு சொல்லிட்டோம்னா தமிழ் டீச்சர்ஸ் பூரா என்ன செய்வாங்க, என்னையை தான் திட்டுவாங்க. அதனால தான் நான் சொல்கிறேன், கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் எடுத்துக்கோ. உனக்கு வந்து எந்தெந்த பாடம் வேணும் அப்படிங்கிறது முக்கியங்கிறத விட எல்லா பாடமும் வேணும் அப்படிங்கிறத நீ நினச்சி என்ன செஞ்சிரு, ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடு. டெய்லி இன்னையிலேருந்து கொஞ்சம் ஃபார்முலாலாம் திரும்ப ரிவ்யூ பண்ணு, செஞ்சு பாரு. பார்க்கும்போது உனக்கு என்ன செஞ்சிடும், ஐடியா நல்லா தரவாய். இப்போ வந்து நம்ம வந்து சால்வ் த ஈக்குவேஷன்ஸ் படிச்சிட்டோம். அதுக்கு அடுத்து பார்த்தோன்னா குவாட்ரடிக் ஈக்குவேஷனில் வந்து ஃபார்முலா மெத்தடில் சால்வ் பண்ணுறது ஒன்று, கம்ப்ளீட்டிங் ஸ்கொயர் மெத்தட் ஒன்று, ஃபேக்டரைசேஷன் மெத்தட் ஒன்று. நீ அதில் சால்வ் த ஈக்குவேஷன் பை கம்ப்ளீட்டிங் ஸ்கொயர் மெத்தட் தான் நமக்கு 3.11 எக்ஸசைஸ் இருக்குது. ஈக்குவேஷன் ஸ்டாண்டர்ட் ஃபார்முலா இருக்காது. சில ஈக்குவேஷன்ஸ் வந்து அவங்க இஷ்டத்துக்கு ரேஷனல் எக்ஸ்பிரஷன் மாடலில் 3x + 7 5x + 1/x - 1 = 3x + 1 கொடுப்பாங்க. அப்போ நீ ஈக்குவேஷனை ஸ்டாண்டர்ட் ஃபார்முக்கு மாற்றி திரும்ப கம்ப்ளீட்டிங் ஸ்கொயர் மெத்தட் என்ன செய்ய வேண்டியிருக்கும். அப்படி கேட்கும்போது உனக்கு அதை 2 மார்க் கேட்க மாட்டாங்க, சில நேரங்களில் 5 மார்க் கேட்பாங்க. ஃபார்முலா மெத்தட் யூஸ் பண்ணால் ஃபார்முலா மெத்தட் தான் யூஸ் பண்ணணும். மற்றபடி சால்வ்னு கேட்டால் நீ என்ன செய்யலாம், எந்த மெத்தடில் வேணாலும் என்ன செய்யலாம், சம்ம சொல்லலாம். அதே மாதிரி இந்த ப்ராப்ளம் லீடிங் டு குவாட்ரடிக் ஈக்குவேஷன் சொல்லி ஒன்று இருக்குது பார்த்துக்கலாம். அதில் 5 மார்க் கொஸ்டின்ஸ் ரொம்ப முக்கியம். 3.40 எக்ஸாம்பிள் 3.40 குறிச்சிக்கோ. இது எல்லாமே நான் குறித்து வச்சிருக்கிறேன். என்ன எந்தெந்த டைம், எத்தனை டைமில் எந்தெந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்டிருக்காங்கன்னு சொல்லி. ஏன்னா நான் எனக்கு சார் இன்ஃபர்மேஷன் கொடுத்தோடனே ஒரு வாரமாகவே நான் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். என்ன பண்ணணுங்கிறத உட்காந்து நிறைய பண்ணியிருக்கேன். அதனால தான் நான் உனக்கு சொல்கிறேன். திரும்ப
3.40 அது எல்லாமே கிட்டத்தட்ட ஒரே மாடல். A passenger train takes 1 hour more than the express train. டோட்டல் டைம் அப்படின்னு கேட்டாலே இந்த மைனஸ் வராது, அது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா இது வந்து எப்படின்னா யூஸ்வல் ஸ்பீடை எக்ஸ்னு வச்சுக்கோ, இன்க்ரீசிங் ஸ்பீடு எக்ஸ்பிரஸ் 20 என்ன அந்த ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கணும். டைம்ஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை ஸ்பீடு, அந்த ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கோ. அப்போ 240/x டைரக்டாகவே நீ போனாலும் போடலாம். இப்போ புக்கில் எப்படி கொடுத்துருக்காங்கன்னா 240/x இஸ் ஈக்குவல் டு, அதாவது 240x ஸ்பீடு இன்க்ரீசஸ், ஸ்பீடு இன்க்ரீஸ் ஆனால் டைம் குறைஞ்சு போகும், மோர் தென் 1 hour அப்படின்னு கொடுத்துருக்கான். அதில் கொடுத்துருக்கான் பாரு, a passenger train takes 1 hour more than the express train to travel the distance. பேசஞ்சர் ட்ரெயினை விட எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் வந்து 20 km ஸ்பீடு கூடுதான், 1 hourக்கு முன்னாலேயே போயிருதான். அப்போ வந்து நமக்கு வந்து என்னாச்சு, டைம் எவ்வளவு அப்படிங்கிறத விட ஆவரேஜ் ஸ்பீடு கேட்டிருக்காங்க. ஆவரேஜ் ஸ்பீடுன்னு வரும்போது யூஸ்வல் ஸ்பீடு வந்து ஏன்னா நீ எப்படி வச்சுக்கலாம், the average speed of the passenger train, the average speed of the express train, express 20 and x அப்படின்னு வச்சுக்கிட்டு 240/x is equal to வச்சுக்கலாம். இல்லை டைரக்டாகவே நீ 240/x minus 240/x plus 20 equal to 1 போட்டாலும் சம் கரெக்ட் தான், சரிதானா? அதே இதில் வந்து பாரு, இதே மாடல் கொஸ்டின் வந்து இன்னொரு கொஸ்டின் வந்து எதில் வருது அப்படின்னா, நமக்கு வந்து இந்த ப்ராப்ளம் லீடிங் டு குவாட்ரடிக் ஈக்குவேஷன் மாதிரியே இன்னொன்று இருக்குது பார்த்துக்கோ. என்ன, பஸ் கவர் ஏ டிஸ்டன்ஸ், அது வந்து இருக்கு. தேர்ட் கொஸ்டின் எக்ஸாம்பிள் எக்ஸசைஸ் 3.12ல தேர்ட் கொஸ்டின், எக்ஸாம்பிள் 2ல தேர்ட் கொஸ்டின். அதாவது ஒரு சிலர் வந்து உங்களுடைய மனசில் அபிப்பிராயம் வந்து 1.5 மணி நேரத்தில் சார் இப்போ தான் 3 சாப்டர் முடிச்சிருக்காரு, நிறைய விஷயம் சொன்னோம் அப்படிங்கிறத விட சொல்கிறத கொஞ்சம் தரவாக சொல்லிடுங்க. முதல் 3 சாப்டர் நான் உனக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க சொல்லியிருக்கேன். முதல் 3 சாப்டரில் தான் அதிக கொஸ்டின், எக்ஸ்பெக்டட் கொஸ்டின்ஸ் வருது, அதில் தான் அதிகமாக பெர்சன்டேஜ் வரும். அப்படிங்கும்போது நீ செஞ்சிடாத, விட்டுறாத. ஏன்னா 16 மார்க் 18 மார்க் அப்படின்னு வரும்போது 3 சாப்டர்லேயே உனக்கு கிட்டத்தட்ட 50 மார்க் வந்துடும் பார்த்து. இந்த 3 சாப்டருமே ஃபர்ஸ்ட் எக்ஸைஸ், செகண்டு, 3. அது போக கிராஃபு, ஜாமெண்ட்ரி, 1 வேர்டு 70 மார்க் நீ என்ன செஞ்சிடலாம், ஈஸியாக ரீச் பண்ணிடலாம். நான் சொல்கிறது வந்து முதல்ல இந்த 3 சாப்டர் சொன்னது காரணம் அதுதான். இன்றைக்கி நம்ம 3வது சாப்டரோட கொஞ்சம் முடிச்சிருவோம், முடிச்சுட்டு அடுத்தது எப்படிங்கிறத நம்ம என்ன செஞ்சுக்கிடுவோம் பார்த்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, சரிதானா? அதுக்கு அடுத்து வந்து நேச்சர் ஆஃப் ஃப்ரூட்ஸ் வரும்போது ஒரு 2 மார்க் கொஸ்டின்ஸ் உனக்கு வரும். 5 மார்க் கொஸ்டின்ஸ் சில இதில் வந்து அந்த கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க பார்த்துக்கோ. எடுத்துக்காட்டு எக்ஸாம்பிள் நான் சொல்கிறத குறிச்சிக்கோ. 3.43 எக்ஸாம்பிள் 3.43 நேச்சர் ஆஃப் ஃப்ரூட்ஸ். நேச்சர் ஆஃப் ஃப்ரூட்ஸ்னால் தமிழில் வந்து மூலங்களின் தன்மை காணுதல். மூலங்களின் தன்மை காணுதல்னு சொல்லும்போது வந்து அது வந்து டிஸ்கிரிமினன்ட் சொல்லுவாங்க. தமிழில் வந்து அதுக்கு பேர் வந்து தன்மை காட்டி. டெல்டா = b² - 4ac அப்படின்னு வரும்போது கிரேட்டர் தென் 0 இருந்தால் the roots are real and unequal. மூலங்கள் மெய் மற்றும் சமமற்றவை. டெல்டா = b² - 4ac = 0 அப்படின்னா மூலங்கள் மெய் மற்றும் சமம். டெல்டா = b² - 4ac <0னா மூலங்கள் கற்பனையானவைன்னு அர்த்தம், சரிதானா? இந்த 3 ஐடியாவே என்ன செஞ்சுக்கோ, நீ மெயினாக பார்த்துக்கோ. என்ன அதுக்கு அடுத்தது என்னன்னா, இப்போ வந்து 3.13ல நமக்கு வந்து 3.13ல பார்த்தீங்கன்னா எக்ஸசைஸில் இப்போ 5th கொஸ்டின் நோட் பண்ணிக்கோ. 5th கொஸ்டின் 3.13ல 5th கொஸ்டின். இதில் வந்து எப்படின்னா டெல்டா = the roots are real and equal கொடுத்துருப்பாங்க பார்த்துக்கோ. prove that either a = 0, aq + bq + c³ = 3abc கொடுத்துருக்காங்கல்ல. டெல்டா = b² - 4ac போட்டுட்டு 4 வந்து காமன் ஆகிடு. ஏன்னா b வந்து -2, b² - 4ac போட்டு 4 காமனாக எடுத்துட்டு சிம்பிளிஃபை பண்ணேன்னா ஈஸியாக உனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா a × aq + bq + c³ - 3abcன்னு கிடைக்கும் பார்த்துக்கோ. அப்போ நம்ம வந்து இப்போ x+3 × x+4 0 அப்படின்னு வச்சுக்கிட்டீங்கன்னா x+3 = 0 அல்லது x = 0 எடுப்பேர்ல, அது மாதிரி தான் உங்களுக்கு வந்து நம்ம டீச்சர்ஸ் போட்டிருப்பாங்க, அந்த நோட் எடுத்து பாரு. என்ன ஏன்னா ஏன்னா அது வந்து நம்ம வந்து எப்படி கேட்க அப்படின்னா சில கொஸ்டின்ஸில் வந்து இதெல்லாம் பிடிஏ கொஸ்டின்ஸை பார்த்தது போக வேற டிஸ்ட்ரிக்டில் உள்ள கொஸ்டின்ஸில் பார்த்தோம்னா நிறைய கொஸ்டின்ஸ் இருக்குது. அப்போ நான் சொல்கிறது என்னென்னா உனக்கு மெயினாக வந்து அடுத்த கிளாஸில் நான் சொல்லும் போது நீ வந்து ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ் போக எதெல்லாம் பார்க்கணுங்கிறது அபவ் ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் பார்த்தா போதும், எல்லாரும் பார்க்கணும்னு அவசியம் கிடையாது. தெரிஞ்சால் நீ என்ன செஞ்சிடலாம், எழுதிடலாம். இந்த ரூட்ஸ் ஆர் ரியல் அண்ட் ஈக்குவல்னு கண்டிஷனை வச்சுக்கிட்டு இதை என்ன செஞ்சிடலாம், நம்ம கண்டுபிடிச்சிடலாம். அதுக்கு அடுத்து வந்து
நமக்கு இதுல இல்லாத கொஸ்டின் வந்து சி ஸ்கொயர் சீக்வல் ஏ ஸ்கொயர் இன்ட்டு 1 + m ஸ்கொயரை போன்றப்போ வந்து தேர்வில் கேட்டிருந்தாங்க பார்த்துக்கோ, நம்மளுடைய ரிவிஷன் டெஸ்ட்லேயே கேட்டிருந்தாங்க. அதை வந்து நீ என்ன செஞ்சுக்கோ, கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணிக்கோ. அதுக்கப்புறம் வந்து இந்த ரிலேஷன் பிட்வீன் ரூட்ஸ் அண்ட் கோஎஃபிஷியன்ட் நான் முதல்ல சொன்னேன்ல, ஆல்பா ப்ளஸ் பீட்டா ஈக்குவல் டு மைனஸ் பி பை ஏ, ஆல்பா பீட்டா ஈக்குவல் டு சி பை ஏன்னு, அதை பேஸ் பண்ணி கொடுக்கப்பட்ட இச்சமன்பாட்டின் மூலங்கள் ஆல்பா பீட்டா எனில் ஆல்பா ஸ்கொயர் பிளஸ் பீட்டா ஸ்கொயரின் மதிப்பு காண்க. ஆல்பா கியூப் மைனஸ் பீட்டா கியூப். எடுத்துக்காட்டு 3.45, பக்கம் 121. எடுத்துக்காட்டு 3.45. ஆல்பா அண்ட் பீட்டா ஆர் தி ரூட்ஸ் ஆஃப் தி ஈக்குவேஷன் x ஸ்கொயர் பிளஸ் 7x பிளஸ் 10 ஈக்குவல் டு 0ன்னு கொடுத்துட்டு அதில் வந்து ஒரு 5 கணக்கு கொடுத்துருக்கான் பார். இதுல வந்து எப்படின்னா ஒரு கொஸ்டின் மட்டும் கேட்டால் அது 2 மார்க், ரெண்டை கம்பைன் பண்ணி கேட்டாங்கன்னா அது 5 மார்க். ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் ஆல்பா மைனஸ் பீட்டா, ஆல்பா ஸ்கொயர் பிளஸ் பீட்டா ஸ்கொயர், ஆல்பா கியூப் பிளஸ் பீட்டா கியூப்னு கேட்டாங்கன்னா அது ஃபுல்லாக 2 மார்க் தான். ஃபைண்ட் த வேல்யூன்னு கேட்டாங்கன்னா. இது போக எப்படின்னா அதுக்கு அடுத்த மாடல் நான் சொல்லிடுறேன். எப்படின்னா எடுத்துக்காட்டு 3.47 பாரு. கொடுக்கப்பட்ட இப்ப சமன்பாட்டின் மூலங்கள் 2x² - x - 1. If alpha beta are the roots of the equation, if whose roots are 1 by alpha, 1 by beta அப்படின்னு கேட்டாங்கன்னா நம்மளே ஒரு ஈக்குவேஷன் என்ன செய்யணும், ஃபார்ம் பண்ண வேண்டியிருக்கும். ஆல்பா பிளஸ் பீட்டாவும் ஆல்பா பீட்டாவும் வேல்யூவை கண்டுபிடிச்சு வச்சுக்கோ. கண்டுபிடிச்சிட்டு 1 by alpha plus 1 by beta வேல்யூவை கண்டுபிடி. அடுத்தது வந்து 1 by alpha into 1 by beta வேல்யூவை கண்டுபிடிச்சிட்டு ரெக்கார்ட் ஈக்குவேஷன் வந்து நீ படிச்சிருப்ப. திரும்ப சொல்றேன். ரெக்கார்ட் ஈக்குவேஷன்ல x ஸ்கொயர் மைனஸ் சம் ஆஃப் த ரூட் இன்டு x பிளஸ் ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ் ஈக்குவல் டு 0. அதை மறந்துடாத, மெயின் அதுதான். சொல்ற புரியுதா? x ஸ்கொயர் மைனஸ் சம் ஆஃப் த ரூட் இன்டு x பிளஸ் ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ் ஈக்குவல் டு 0. அது போக என்னன்னா சில நேரங்களில் வந்து ஆல்பா பிளஸ் பீட்டா ஆல்பா பீட்டாவுடைய வேல்யூவை கொடுத்துட்டு உனக்கு வந்து என்ன செய்வாங்கன்னா ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் கேன்னு கேட்பாங்க. ஏன்னா 2 மார்க் கொஸ்டின்ல அது கேட்டிருக்காங்க பார்த்துக்கோ. பார்க்கும் இந்த எக்ஸைஸ் நம்பர் சொல்கிறேன். 3.14 கடைசி 4வது கொஸ்டினை பாரு. ஆல்பா பீட்டா ஆர் தி ரூட்ஸ் ஆஃப் த ஈக்குவேஷன் கொடுத்துட்டாங்க, டிஃபரன்ஸ் ஆஃப் த ரூட் கொடுத்துருக்காங்க, ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் ஏன்னு கேட்காங்க பாரு. அதில் அந்த பீட்டா மைனஸ் ஆல்பான்னு கொடுத்துருக்காங்கல்ல, அதான் ஆல்பா மைனஸ் பீட்டான்னு பார்த்துக்கோ. அப்படி மாற்றிட்டு என்ன செய்யணும் அப்படின்னா ஒரு ஃபார்முலா, ஸ்டாண்டர்டாக ஒரு ஃபார்முலா இருக்கு பார்த்துக்கோ. அந்த ஃபார்முலா எங்கே இருக்குங்கிறத நான் சொல்லிடுறேன். என்ன பேஜ் நம்பர் எக்ஸாம்பிள் 3.45க்கு கீழே அதில் கொடுத்துருக்கான் பாரு. ஆல்பா மைனஸ் பீட்டா ஈக்குவல் டு ஆல்பா பிளஸ் பீட்டா த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 4 ஆல்பா பீட்டா. அதில் வந்து ஆல்பா மைனஸ் பீட்டா ஆல்பா பிளஸ் பீட்டா 4 ஆல்பா பீட்டாவை சப்ஸ்டியூட் பண்ணேன்னா உனக்கு வேல்யூ என்ன செய்யும், கிடைச்சிடும். ப்ளஸ் ஆர் மைனஸ் 4√3 என்னமோ வரணும்னு நினைக்கிறேன், ஏதோ ஒரு கணக்கில். ஆனால் இதில் என்ன வேல்யூ வருதுன்னு தெரியல, பார்த்துக்கோ, போட்டுப்பாரு. என்ன அடுத்தது வந்து கிராஃப், நம்ம ஏற்கனவே அதை பற்றி ஐடியா சொல்லிட்டேன், 3 மாடல்னு சொல்லி. அதுக்கு அடுத்து வந்து மேட்ரிக்ஸில் வந்து என்ன நான் சொல்கிற கொஸ்டின்ஸை மட்டும் குறிச்சிக்கோ. அதில் வந்து மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் வேறு, ஸ்கேலார் மல்டிப்ளிகேஷன் வேறு, ரெண்டையும் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிடாத. ஸ்கேலார் மல்டிப்ளிகேஷனுங்கிறது அதாவது ஒரு அணிகளை ஒரு எண்ணால் மட்டும் பெருக்குதல், ஒரு பொது காரணியால் பெருக்குதல், அதுதான் ஸ்கேலார் மல்டிப்ளிகேஷன். மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷனுங்கிறது வந்து ஒரு அணியை மற்றொரு அணியால் பெருக்குதல். நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. அதை வந்து ரோ காலம் மெத்தடில் செய்வேல்ல, அந்த மெத்தடில் பார்த்துக்கோங்க. அதில் வந்து நான் முக்கியமான கொஸ்டின் சொல்கிறேன், குறிச்சிக்கோ. என்ன 145, அதாவது எக்ஸைஸ் 3.17. அதில் 2 மார்க் கொஸ்டின்ஸ் எல்லாம் ஈஸி தான். பெருகளின் அணிகளில் கூட்டல், அணிகளை சமப்படுத்தி செய்தல், XY மதிப்பின் காண்க, அப்புறம் வந்து அணிகளின் பெருக்கல் 2A + 3B மைனஸ் 3A + 2B மைனஸ் சின்னு சொல்லி ஒரு கணக்கு இருக்கு. இப்போ நீ இது எதை பார்க்கணும் அப்படின்னா 145வது பக்கத்தில் 3வது கொஸ்டினை பாரு. ஃபைண்ட் X and Y, முக்கியமான கொஸ்டின். அப்புறம் வந்து 7, 8. அதுக்கு அடுத்த பயிற்சியில் 3.18 5வது கொஸ்டின். எடுத்துக்காட்டு 3.68, 3.69, 3.70. என்ன நிரல் மாற்று அணியினுடைய சமன்பாடு ஒன்று இருக்கு தெரியுமா? AB the whole transpose equal to B transpose into A transpose. அந்த ஐடியாவை நல்லா பார்த்துக்கோ. அதை பார்த்துக்கிட்டீங்கன்னா அதாவது அணிகளுடைய பெருக்கல் AB not equal to BA, அதை மறந்துடக்கூடாது. காம்படிட்டிவ் வேல்யூ இஸ் நாட் ட்ரூ ஃபார் மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன், பட் அசோசியேட்டிவ் லா என்னது என்ன ஆகும், ஒரு 2 அணிகளின் பெருக்கல் சமமாக இருக்காது, 3 அணிகளின் பெருக்கல் சமமாக இருக்கும். 3.68, 3.69, 3.70. அதுக்கு அடுத்து வந்து பயிற்சியிலேயே 3.18 7, 11, 12, 13. A² - 5A + 7I2.
இது எல்லா மாவட்ட கொஸ்டின்ஸ்லையும் இந்த 2 கொஸ்டின் இருக்கு, 12, 13. பார்த்து 12, 13 நான் திரும்ப சொல்லிட்டேன். இயற்கணிதத்தில் நமக்கு வந்து 3.17, 18 போக முதல்ல உள்ள 13 எக்ஸசைஸ்ல இருந்து ஒரு 2 கொஸ்டின், அணிகள்ல இருந்து ஒரு கொஸ்டின், சில நேரங்களில் அதுல இருந்தே 3 கொஸ்டினும் வந்துடும். அணிகள்ல ஒரே ஒரு டைம் மட்டும் அணிகள்ல 5 மார்க் கொஸ்டின் கேட்கல. நமக்கு 2வது ரிவிஷனா இருக்கும்னு நினைக்கிறேன். நான் அதை சரியா கவனிக்கல, பார்த்துக்கோ. ஏன்னா மற்ற மாவட்டத்தினுடைய கொஸ்டின்ஸை வந்து உனக்கு கம்ப்ளீட்டா உனக்கு வந்து நான் ரிவ்யூ பண்ணி வச்சிருக்கிறேன். அதில் ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ் ஃபுல்லாக சொல்றேன். என்ன இப்போ வந்து உனக்கு வந்து வேற என்ன நான் சொல்லணும்னு எதிர்பார்க்குற அப்படிங்கிறத கேளு. வேற ஏதாவது சப்ஜெக்ட் டவுட் கேட்டால் டவுட்டை வந்து நம்ம கிளியர் பண்ணிடலாம். அந்த சார்ட்ட கேட்டுக்கிறேன் எப்படி செய்யறதுன்னு சொல்லி. இப்போ வந்து முதல் 3 பாடங்களும் டோட்டலாக நீ வந்து கிராஃப் ஜாமெட்ரி எப்படி அட்டன் பண்ணணும் அப்படிங்கிறதையும் நான் சொல்லியிருக்கிறேன். ப்ளூ பிரிண்ட்டை ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக பிடிஏலேருந்தும் மற்ற நம்ம டிபார்ட்மெண்ட் கொஸ்டின்ஸ்லேருந்தும் ஆஃப் இயர்லி கடைசி கொஸ்டின்ஸு நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. கிராஃபில் 2, ஜாமெண்ட்ரியில் 2, இந்த மெத்தடை தான் சொல்லியிருக்காங்க. இந்த கொரோனா டைமுங்கிறதுனால சப்போஸ் கொஸ்டின் அப்படி இருக்காது, அதுக்கு ஆர்டரே போட்டாங்க. கடைசியாக வந்து நம்ம கல்வித்துறை இயக்குனர் வந்து தேர்வுத்துறை இயக்குனர் வந்து நம்ம வந்து ஒரு நாள் மீட்டிங்கில் பேசும்போது அந்த நியூஸே நான் பார்த்தேன். என்ன கண்டிப்பாக வந்து நீ உங்களுடைய கோரிக்கையின்படி, ஆசிரியருடைய கோரிக்கையின்படி என்ன சொன்னாங்க அப்படின்னா, கடைசி 43வது கொஸ்டின், 44வது கொஸ்டின் நீங்கள் பயப்படவே வேண்டாம். நிச்சயமாக கிராஃபில் 2, ஜாமெண்ட்ரியில் 2 தான். 8 மார்க் கொஸ்டின் கொஞ்சம் செலக்ட் பண்ணியே கொடுத்துருக்காங்க. அந்த 8 மார்க் கொஸ்டின்ஸ்லேருந்து ஒரு ஜாமெண்ட்ரி ஒரு 8 மார்க் கொஸ்டின், ஒரு கிராஃப் ஒரு 8 மார்க் கொஸ்டின் வராது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால நீ என்ன செஞ்சுக்கோ அப்படின்னா, கிராஃபையும் ஜாமெண்ட்ரியும் நல்லா தரவு பண்ணிக்கோ. கிராஃபை ஃபுல்லாக பார்த்துரு. நான் இப்போ கொஸ்டின்ஸை ஃபுல்லாக கொடுத்ததை நான் அடுத்து நம்ம என்ன செய்யணும் எப்படி அப்படிங்கிறத நம்ம என்ன செஞ்சுக்கலாம், ஆலோசனை பண்ணிக்கலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. கடைசி நேரம் பயன்படுத்தக்கூடிய என்ன இந்த ஒரு ஆலோசனைகள் வந்து உனக்கு வந்து நல்லா பிரயோஜனமா இருக்கும் அப்படிங்கிறத சொல்றேன். உங்களுக்காக ஏற்பாடு செய்த கல்வியினுடைய நிர்வாகம், நமது மேதகு அருணாசன சார் அவர்களுக்கும் மற்றும் நம்முடைய துறை தலைவர் அவர்களுக்கும் கல்லூரி இயக்குனருக்கும் மற்றும் முதல்வர் மற்றும் துறையை சார்ந்த அனைத்து பேராசிரியர்கள் அனைவருக்கும் உங்கள் சார்பாகவும் நமது பள்ளியின் சார்பாகவும் தலைமை ஆசிரியர் சார்பாகவும் அனைத்து ஆசிரியர் வர்க்கம் சார்பாகவும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம். மாணவ செல்வங்களே, உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் இப்போது தொடர்பு கொள்ளலாம். சிறப்பு விருந்தினர் ஐயா அவர்கள் முதலில் கூறிய பொழுதே என்ன சொல்லுவாங்கன்னா, தொடர்பில் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு எப்போது சந்தேகம் எழுந்தாலும் என்னுடைய நம்பரை கொடுத்துருங்க, என்னுடைய நம்பரை வந்து எப்பொழுது வேண்டுமானாலும் கான்டாக்ட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மாணவ செல்வங்களே, நீங்க கேட்கலாம். வருணா புவனா எக்ஸாம்பிள் 4.33 அப்படின்னு டைப் பண்ணிருக்கீங்க. சார் எக்ஸாம்பிள் அதுல என்ன கேட்கணும் அப்படிங்கறத 4.33 கேளுங்க. 4.33ல எக்ஸாம்பிள் புரியலையா? ஓகே ஓகே. சரி கவனிமா. அந்த கணக்குல நீ முதல்ல அது ஸ்கிப் கொடுத்துருக்கேன் சார். நான் பேசலாம்ல. கவனி, அது ஏபிசிசி ட்ரையாங்கிள் ஆங்கிள் பிசி ஈக்குவல் டு 90 டிகிரின்னு கொடுத்துருக்காங்களா, 90 டிகிரிமா. இது வந்து மெனாலஸ் தியரம் தான், வேற ஒன்றும் இல்லை. நீ படிக்க வேண்டியது எப்படி படிக்கணும் அப்படிங்கிறத சொல்லிடுறேன். கொடுக்கப்பட்ட முக்கோணத்தில் நீ தமிழ் மீடியமா இங்கிலீஷ் மீடியமாமா? ஏபிசிசி அன்மியூட் பண்ணி சொல்லலாமா? தமிழ் மீடியமா இங்கிலீஷ் மீடியம்? தமிழ் மீடியம். சரி, தமிழ் மீடியத்துல தான். ரைட்மா, ரைட். அந்த பாரு, கொடுக்கப்பட்ட முக்கோணம் ஏபிசியில் உனக்கு வீடியோ மூலமாக இப்ப வழக்கம் சொல்லுவாங்கப்பா, கவனி. வீடியோ வரும். கவனிச்சிட்டே
BC அப்படின்றது 3ன்னு கொடுத்துருக்காங்க. ABன்றது 4. நீங்க டயக்ராம்ல பாருங்களேன். டோட்டலா 4. D. Hi students, this is Alex here. Example 4.3. ABC க்கு ஒரு triangle இருக்கு. The angle கேட்பாங்க. நான் சொன்னேன். நீங்க சொல்லுங்க. ஹலோ ஓடு அவங்க ஆமா ஆமா ஆமா. சரி பாரு ஸ்கிரீன் ஏதோ பார்த்துட்டு BC அப்படின்றது 3ன்னு கொடுத்துருக்காங்க. ABன்றது 4. இல்ல வாய்ஸ் லைஸ்டா இருக்கு. நான் சொல்றது கேட்குமா உங்களுக்கு? கேக்கும் கேக்கும். அந்த முக்கோணத்தை பாரு. அந்த அந்த முக்கோணத்துல கொடுத்திருக்கிறத பாரு. ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் வந்து ABC 90 டிகிரி. இத அடுத்துலாம் அல்டெல் மைக் மைக் ஏதோ ஹலோ பாருமா சோனி. இப்ப இப்ப வந்து என்ன கொடுத்திருக்கிறது பாரு. அதுல கொடுக்கப்பட்ட முக்கோணத்துல வந்து கோணம் ABC ல ஆங்கிள் B 90 டிகிரி. அதான் given. ரைட்டா அந்த கிவன்ல வந்து ABC கொடுத்திருக்காங்க. D is the point of AC that in தமிழ் மீடியம் தமிழுக்கு 3 cm BC = 3 cm மற்றும் AB 4 cm AD வந்து 3 கொடுத்தாங்க. AC இன் நீளம் மீது உள்ளது என்று அதுல வந்து என்ன அந்த தீரத்தின்படி என்னன்னா இந்த 3 கொடுங்க ஆங்கிள் B 90 டிகிரினால நமக்கு அவற்றினுடைய பக்கங்களின் விகிதம் எதெல்லாம் சமமா இருக்கும் பாரு. AE/EB இன்டு PF/FC. எஃப்ங்கிறது நமக்கு தெரியாது, ஆனா BC இருக்காங்க. அப்ப நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா BF பிளஸ் BC அந்த ரெண்டையும் ஸ்ப்ளிட் பண்ணி போட்டோம். எதுக்கு? ரைட்டா? BF பிளஸ் BC போட்டேன்னா அடுத்த என்ன அப்படின்னா ஈக்குவல் டு CD எவ்வளவு? CD நமக்கு தெரியாது. CD ல வந்து CD தெரியாது. அதுக்கு அடுத்து ஒரு சரி in triangle right angle triangle AB எனக்கு from the time யூஸ் பண்ணி AC போட்டு BC ஆக்சுவலா AB தெரியும், AC தெரியாது. AC ல இது வந்து 3 25 அப்ப 25 போது அது வந்து AC அஞ்சுனா AD வந்து 1. அப்ப BC ஏன்னா இந்த ஒரு செஞ்சேன்னா சரியா வருது. அப்ப 2/2 BF நீ ஒரு ஸ்டெப் எடுத்துக்கணும். BF into 4 குறுக்கு பெருக்கல் BF நமக்கு BF அந்த பக்கம் 4BF plus 3 இந்த 3BF அப்ப 3BF PF6 டிவைட் பண்ணணும். நம்ம ஆன்சர் ரைட்டா? மாணவ கண்மணிகள் அனைவருக்கும் இன்று நமக்கு கணித பாடத்தில்
எப்படி அதிக மதிப்பெண்கள் பெறுவது என்பதை குறித்து மிகவும் தெளிவாக நம்முடைய எடுத்துரைத்த, மிக அழகாக முதல் 3 பாடங்களை மட்டுமே இன்றும் மீதமுள்ள பாடத்தை மற்றொரு நாளும் உங்களிடையே எடுத்துரைக்க காத்திருக்கிறார். மிக அழகாக உங்களுக்கு எடுத்துரைத்த அன்புக்குரிய ஆசிரியர்களுக்கு மிகவும் நன்றி. மாணவர்களே, நீங்கள் உங்கள் பயிலும் மற்ற மாணவ மாணவிகளுக்கும் நமது வகுப்புகளை பற்றிய செய்தினை எடுத்துச் சொல்லி அவர்களையும் இந்த வகுப்பில் இணைந்திட ஊக்குவியுங்கள். இணைப்பில் சேருவதற்கு அவர்களுக்கு ஏதேனும் பிரச்சனைகள் இருப்பின் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அலைபேசி எண்ணிற்கு தொடர்பு கொண்டு நீங்கள் உங்களுடைய பிரச்சனைகள் குறித்து பேசலாம். வகுப்புக்கு தொடர்ந்து வாருங்கள். ஜெயிப்பது நிஜமே. நாளை சந்திப்போம். நாளை நாம் அறிவியல் பாடத்தில் 100க்கு 100 மதிப்பெண்கள் பெறுவது எப்படி என்பதை தெரிந்து கொள்வதற்காக நம்முடைய சத்தியமூர்த்தி, அன்பிற்குரிய ஆசிரியர்கள் சத்தியமூர்த்தி அவர்கள் இணைய இருக்கிறார்கள். நாளை சந்திப்போம். ஜெயிப்பது நிஜமே. நன்றி.